தாரிகாவுக்கு ஏற்கனவே மயங்க் மீது எரிச்சலாக இருந்தது. அவனோடு பேசவே அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் மயங்கின் மறுபக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னையே நிர்பந்தம் செய்து அவனோடு பேச வைக்கிறார்கள் என்று தாரிகா நினைத்து கொண்டு கோபமாக ரூமுக்குள் வந்தாள். இன்னொரு பக்கம் மயங்க் போனில் ஒரு சில வீடியோக்களை எடுத்துக் கொண்டிருந்தான். தாரிகாவின் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்ததால் பொழுதை போக்க வீடியோ எடுத்து அதை அப்லோட் செய்து கொண்டிருந்தான். அவன் அன்று கொஞ்சம் நிறைய குடித்திருந்தான். பிறகு ரொம்ப ரொம்ப குடிபோதையில் பிடிவாதமாக வேண்டுமென்றே தாரிகாவை மறுபடியும் கூப்பிட்டான். தாரிகா அப்போதுதான் போனை ஆன் செய்திருந்தாள். அப்போது பார்த்து மயங்க் மறுபடியும் கூப்பிட எரிச்சலான தாரிகா போனை எடுத்து, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு என்ன இப்படி கூப்பிட்டே இருக்கீங்க என்று திட்டினாள். மயங்க் மிகுந்த போதையில் இருந்ததால் அதை சட்டை செய்யாமல் அவளிடம் லவ் யூ மை ஏஞ்சல் என்று சொன்னான். அதை கேட்டுவிட்டு தாரிகா ஆச்சரியமாய், என்னது லவ் யூ வா என்று கேட்டாள். அதை கேட்டு சிரித்தபடி மறுபடியும் ஆமாண்டி என் குட்டிமா, என் கியூட் பொண்டாட்டி என்று சொன்னான். தாரிகா அதை கேட்டு எதுக்கு இப்படியெல்லாம் என்ன கூப்பிடுறீங்க என்று முட்டாள்தனமான கேள்வி ஒன்றை கேட்டாள். மயங்க் சிரித்து கொண்டே, நான் என்னோட உயிர் கூட பேசணும்னு கால் பண்ணினேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேன்ட்டா, என் போனை எடுக்கவே மாட்டேன்ட்டா என்றான். தாரிகாவுக்கு இப்போது எதுவுமே சொல்ல தேவையில்லை. மயங்க் போதையில் இருக்கிறான் என்பதை அவன் குரலை கேட்டவுடனே தாரிகா புரிந்து கொண்டாள். அந்த போதையில்தான் அவன் தன்னிடம் லவ் யூ சொல்லி இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அதற்குள் தாரிகாவுக்கு பல விஷயங்கள் கண்முன் வந்து போனது. எதையோ நினைத்து கொண்ட தாரிகா, இந்த குட்டி வாங்குறது யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்று கேட்டாள். மயங்க் அவள் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல், நீ என்னோட செல்லம் என்றான். அவன் சொல்வதை கேட்டு எரிச்சலான தாரிகா, செல்லம், புஜ்ஜி, குட்டிமா இதெல்லாம் காமனா யார் வேணா யார வேணா கூப்பிட்டுக்கலாங்கிற மாதிரியான பேரு. யாருக்கு தெரியும் நான் தான் உங்க செல்லம்னு? நீங்க யாருக்கோ கூப்பிடுறதுக்கு பதிலா கூட என்ன கூப்பிட்டுருக்கலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், நான் யார கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியும் என்று பதில் சொல்லவும் தாரிகா மறுபடியும் அவனை செக் செய்யும் விதமாக, நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லுங்க என்றாள். மயங்க் சிரித்து கொண்டே, நீ என்னோட பேபி கேர்ள் என்று சொன்னான். தாரிகா, உங்களுக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னே தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்ப எங்க குடிச்சாலும் என்னோட ஞாபகம் தான் வருமா? யாரையும் நினைச்சுக்கிட்டு எங்கூட பேசிட்டு போனை வைக்கலான்னு பாக்குறீங்களா என்று கேட்டாள். தாரிகாவிற்கு பேச பேச அழுகை வந்தது. மறுபக்கம் மயங்க் சிரித்து கொண்டிருந்தான். நான் உனக்கு தான் கூப்பிட்டேன் தாரிகா, நீ என்னோட பேபி கேர்ள், என்னோட உயிர், என்னோட செல்லம். நான் அவ்வளவு போதையெல்லாம் இல்ல என்று சொன்னான். மயங்க் அதன் பிறகு மௌனம் காக்கும் தாரிகாவிடம், நீ உண்மையிலே என்ன புரிஞ்சுக்கிட்ட வைஃபா இருந்திருந்தா நான் உன்கூட தான் பேச ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பல்லை கடித்து கொண்டாள். மயங்க் அந்த பக்கம் எதுவும் பேசாமல் இருந்தான். அவன் தனக்குள்ளாக உளறுகிறான் என்று தாரிகா புரிந்து கொண்டாள். ஆனால் மயங்க் அந்த பக்கம் உண்மையில் பயங்கரமான மனவேதனையில் இருந்தான். தாரிகாவின் குரலை கேட்டதும் தான் அவன் நிம்மதியானான். அவள் வார்த்தைகளில் அன்பில்லை என்பது தெரிந்தாலும் அவள் குரல் அவன் காயங்களுக்கு மருந்தாக இருந்தது. பின்னர் மயங்க் தாரிகாவிடம், அதை விடு, நீ எப்படியும் நம்ப போறதில்ல. ஏன் என்னோட காலை நீ எடுக்கல? முதல் ரிங் பண்ண கட் பண்ணிவிட்ட, அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட என்று கேட்டான். அதை கேட்ட தாரிகா, வீட்ல எல்லாரும் ஒன்னா ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்க சத்தத்துல நான் பேசினா உங்களுக்கு கேட்டிருக்காது. மறுபடியும் நாங்கெல்லாம் கார்ல வரும்போது நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் கட் பண்ணி விட்டாலும் புரிஞ்சுக்காம நீங்க மறுபடியும் போன் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா, விகாஷ் அண்ணா எல்லாரும் முன்னாடியும் உங்க கூட பேச முடியாதுல்ல என்று சொன்னாள். மயங்க் அதை கேட்ட பின்புதான் உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டான். ஓ, அப்படியா விஷயம்? எனக்கு என்ன தெரியும்? சொன்னாதானே தெரியும். நீ எப்பவும் என்னோட போனை எடுக்கவே மாட்டேங்கிற. இந்த தடவையும் வேணும்னே எடுக்கலன்னு நான் நினைச்சேன் என்றான். தாரிகா அதற்கு எந்த பதிலும் பேசாமல் மௌனமாக இருந்தபோது, சரி, இப்ப நீ வீட்டுக்கு வந்துட்டல்ல, இப்ப பேச ஒரு பிரச்சனையும் இல்லையே, ரூம்ல தானே இருக்க என்று கேட்டான். தாரிகா அதற்கு, ஆமா, ரூம்ல தான் இருக்கேன் என்று சொன்னாள். மயங்க் கப்பலில் தன்னுடைய ரூமில் சாவகாசமாக சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். ஆமா தாரிகா, என் கூட உனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இருக்கா என்று கேட்டான். தாரிகா கொஞ்சமும் யோசிக்காமல், எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு விழித்த மயங்க் அதன் பின்பு மெதுவாக, தெரியாதா? இதென்ன புது மாதிரியான பதில் சொல்ற என்று கேட்டான். அப்போது தாரிகா உடனே பதில் சொல்லாமல் கொஞ்ச நேரம் கழித்து அவனை ஹர்ட் பண்ண விரும்பாமல், இல்ல, என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறீங்களா? நான் பார்ட்டிக்கு போயிட்டு அதே ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ட்ரெஸ் மாத்தணும் என்று சொன்னான். மயங்க் அதை கேட்டு, ஓகே, நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்து, நான் வேணா நாளைக்கு கூப்பிடுறேன். எனக்குமே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டயர்டா இருக்கு
எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு என்று கேட்டாள். அதை கேட்டு விரக்தியாக சிரித்த மயங்க், நான் நல்லா இருக்கனா இல்லையாங்கிறத பத்தி நீ ஏன் கவலைப்படுற என்றான். தாரிகா அதை கேட்டுவிட்டு, இதென்ன கேள்வி, எதுக்கு இப்படி பேசுறீங்க என்றாள். மயங்க் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். அதன் பின் தொண்டையை சரி செய்து கொண்டு, தாரிகா, உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ ஏன் தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி நடிக்கிற? நீ இதெல்லாம் பண்ணாத, நல்லா இல்ல என்றான். அப்போது தாரிகாவால் பதில் எதுவும் பேச முடியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மயங்க் மறுபடியும் பேச ஆரம்பித்தான். எனக்கு உன்கிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும் தாரிகா, அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வீட்டுல இருந்த வரைக்கும் நீ என் கூட பேச எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததே இல்ல. எனக்கு மோனிஷா கூட இருந்த லவ், அது லவ்வா இல்லையான்னு எனக்கு முழுசா சொல்ல தெரியல. அவ போற திசையெல்லாம் என்னோட பாதையா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவ என் கூட நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான்னு தெரிய வந்தது. அதே நேரம் இப்போ உன் கூட இருக்கிற உணர்வுக்கு பேரும் காதலான்னு எனக்கு சரியா தெரியல. நான் என்னோட காயங்கள்ல இருந்து முழுசா வெளியில வரல. அதனாலயே என்னமோ எனக்கு எல்லாமே குழப்பமா தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நமக்கு நடுவுல என்னமோ இருக்கு. அது எதுவா இருந்தாலும் நான் இத வேற யார்கிட்டயும் ஃபீல் பண்ணினதே இல்ல. ஏன், நான் துரத்தி பின்னாடியே போன மோனிஷா கிட்டேயே கூட இதெல்லாம் ஃபீல் பண்ணினதில்ல. உன்னை அங்க விட்டுட்டு நான் இங்க வந்ததுல இருந்து என்னால தூங்க முடியல. நீ எப்பவுமே என்னோட கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டே இருக்க. நான் உன்கிட்ட பண்ண தப்புக்காக உண்மையாகவே ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த தப்ப நான் வேணும்னு தான் பண்ணினேன். நான் குடிச்சிருந்தேன். நீ ரொம்ப அழகா இருந்த. அதுக்காக மட்டுமே நான் உன்னை எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. உன் கண்ணை பார்த்ததும் எனக்கும் உனக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்குன்னு தோணுச்சு. அதான் உன்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நீ என்ன ஸ்டாப் பண்ணிருக்கணும். இப்ப காட்டுற கோபத்தை அப்ப காட்டியிருக்கணும். ஆனா நீ எப்ப என்ன ஸ்டாப் பண்ணல. நான் என்ன பண்ணினாலும் அன்னைக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு நடந்துகிட்ட. அதான் எனக்கும் புரியல. எனக்கு தோன்ற மாதிரி உனக்கும் தோணி இருக்கும். நானும் நீயும் முன்னாடியே எப்பயோ பேசி பழகிருக்கோங்கிற அதே ஃபீலிங் உனக்கும் இருந்திருக்கும் நான் நினைச்சேன். அதே நேரம் எனக்கு யாரு மேலேயோ கோவம். அந்த காயத்தினால உன்கிட்ட அந்த நேரத்துல எனக்குள்ள பேய் வந்து பூந்த மாதிரி நான் நடந்துகிட்டேன். நான் உன்கிட்ட கல்யாணத்தன்னைக்கு அவ்வளவு தூரம் வேண்டான்னு, இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லியும் நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால கூட எனக்கு உன் மேல கோபமா இருந்திருக்கலாம். அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன் என்று சொன்னான். மயங்க் நிதானமான குரலில் இதையெல்லாம் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருந்த போது தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மீண்டும் பேச ஆரம்பித்த மயங்க், அன்னைக்கு நைட் நான் அவ்வளவு தூரம் என்னோட லிமிட்டை தாண்டி உன்கிட்ட நடந்திருக்க கூடாது தாரிகா. அதுக்காக என்ன மன்னிச்சிரு. இத சொல்லதான் நான் இவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னவோ தெரியல, உன் கண்ணை பார்த்தா மட்டும் எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேங்குது. நீ என்னோட சொந்தம்னு மட்டும் ஞாபகம் வருது. உனக்கு என் கூட இருக்க இஷ்டம் இல்லைன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப நீ என்ன பண்ண யோசிச்சாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு என்னோட கேரக்டர் பிடிக்கலன்னு தெரியும். அதனாலதான் நீ என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கேன்னு தெரியும். நம்ம வேணும்னா பிரிஞ்சிடலாம், உனக்கு அதான வேணும் என்று சொல்லிக்கொண்டே இருந்த மயங்கின் கண்களில் தன்னை எறியாமல் கண்ணீர் பெருகியது. அதற்கு மேற்கொண்டு வேறெதுவும் பேச முடியாமல் காலை கட் செய்தான். மயங்க் தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். அவனுக்கு தாரிகாவை விட்டு விலகி போக இஷ்டமில்லை. ஆனால் அவளுக்கு அதுதான் விருப்பம் என்ற போது அவனால் எதுவும் செய்யவும் முடியாது. தாரிகாவிற்குள் அவனை பற்றிய எண்ணம் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் தாரிகா அவனோடு இருக்க விரும்பவில்லை என்று முடிவெடுத்தாள். அதற்கு பிறகு அவளை வற்புறுத்த கூடாது என்று முடிவெடுத்தான். அதனாலேயே இந்த வார்த்தைகளை அவளிடம் சொன்னான். பிறகு சிகரெட்டை எடுத்து ஒரு பஃப் இழுத்தபடி இன்ஸ்டாகிராமில் தனக்கு ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்த தாரிகாவின் ஐடியை பார்த்தான். அதில் இருந்த தாரிகாவின் புகைப்படத்தை பார்த்து, எனக்கு இவ வேணுமா வேணாமான்னு இன்னும் எனக்கு புரியல. என்னோட வாழ்க்கையில அவ இருக்கணும்னு நீ முடிவு பண்ணினா இவளை எனக்கே திரும்ப கொடு, இல்லைனா இவளை என்னோட லைஃப்ல இருந்து எடுத்துரு என்று தனக்கெதிரே தெரிந்த கடலிடமும் ஆகாயத்திடமும் மனமுருக வேண்டினான் மயங்க். அதே நேரம் மயங்கின் அத்தனை சீரியஸான கான்வர்சேஷன் தாரிகாவை புரட்டி போட்டிருந்தது. அவன் தன்னிடம் இப்படியெல்லாம் பேசுவான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவன் அவ்வளவு வார்த்தைகள் பேசியதில் நம்ம பிரிஞ்சிடலாம் என்ற வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. தாரிகா சோஃபாவில் அமர்ந்து மயங்கின் வார்த்தைகளை நினைத்து அழுது கொண்டே தலையை பிடித்து கொண்டு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறாரு என்று யோசித்தாள். அவளுக்கு மோனிஷாவின் இன்ஸ்டா புகைப்படங்கள் ஞாபகம் வந்தது. தாரிகா முகம் மூடி அழுது கொண்டிருந்ததை பார்த்து கொண்டே ரூமுக்கு வந்த மனு பதட்டத்தோடு தாரிகாவிடம் வேகமாக வந்து அவளை பிடித்து கொண்டு, அண்ணி
என்னாச்சு? அண்ணன் ஏதாவது திட்டினாரா என்று கேட்டாள். தாரிகா மனஸ்வினியின் கையை பிடித்து கொண்டு, மனு, அவர் என்கிட்ட நம்ம பிரிஞ்சு போயிடலான்னு சொன்னாரு. அதோ நானே போய்க்கலான்னு சொல்றாரு என்றாள். தாரிகாவின் வார்த்தைகளை கேட்ட மனுவிற்கு கோபம் வந்தது. அவள் தாரிகாவோடு அதிக நேரம் செலவிடுவதால் அவள் மீது தனிப்பட்ட பாசம் வைத்திருந்தாள். பிரிஞ்சு போனோன்னு அண்ணன் சொல்றாரா? என்ன சொல்றீங்க அண்ணி என்று கேட்டாள். தாரிகா தலையாட்டியபடி, ஆமா, உங்க அண்ணன் தான் சொன்னாரு, நானும் அவரும் பிரிஞ்சிருவான்னு சொல்றாரு என்று சொல்லும் போதே தாரிகா அழ ஆரம்பித்தாள். அதன் பின் தாரிகாவிடமிருந்து போனை வாங்கிய மனு மயங்கிற்கு அழைத்தாள். ரொம்ப நேரம் கழித்து மயங்க் போனை எடுக்க மனு ஆவேசமாக, உனக்கு என்னதான் நான் பிரச்சனை? ஏன் சின்ன நீ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். மனுவின் குரல் கேட்ட மயங்க் கோபமாக, உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ்னா என்னன்னு மறந்து போச்சா? என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசலாமா? அவ கூட சேர்ந்து நான் உனக்கு அண்ணங்கிற பயம் உன்னை விட்டு போயிடுச்சுல என்று கத்தினான். மயங்கின் குரலை கேட்டு மனுவிற்கு பயம் வந்தது. எவ்வளவு வீராவேசமாக போன் செய்ய ஆரம்பித்தாளோ அதே ஆவேசத்தின் அளவு அப்படியே குறைந்து போயிருந்தது. அழுது கொண்டிருக்கும் தாரிகாவை பார்த்து மெதுவாக, சாரினா, அந்த மாதிரி நான் நினைக்கல. ஆனா அண்ணி அழுதுட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் கேட்டேன் என்று சமாளித்தாள். மயங்க் காத்திரமாக, ஓஹோ, அவ அழறாளா? யாராவது அழுதாங்கன்னா அவங்கதான் நல்லவங்க இல்லையா? முதல்ல அவகிட்ட போனை கொடுத்துட்டு ஒழுங்கா போய் தூங்கு, படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்றான். மனு அவசரமாக தாரிகாவிடம் போனை திணித்து, அண்ணி, அண்ணா லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க என்றாள். தாரிகாவோ, இல்ல, நான் பேச மாட்டேன் என்று தலையாட்டினாள். அதை கேட்டு மறுபக்கத்தில் இருந்த மயங்கின் குரல் சத்தமாக கேட்டது. தாரிகா, உனக்கு என்னதான் பிரச்சனை? போனை வாங்கி காதுல வச்சு பேசுறதுக்கு என்ன கேடு? மனு கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு இப்ப நீ மாடிக்கு வந்து எங்கூட பேசணும், புரியுதா என்று கத்தினான். தாரிகாவிற்கு அவன் ஆளுமைத்தனம் பிடிக்கவில்லை. ஆனால் மனு சின்ன பெண், அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தாள். அதனால் மனுவை பார்த்து தூங்குமாறு சைகை செய்துவிட்டு ரூமை விட்டு வெளியே போனாள். மாடிப்படிகளில் சத்தம் காட்டாமல் ஏறினாள். மயங்க் பொறுமையாக அவள் மாடிக்கு வருவதற்காக காத்திருந்தான். மாடிக்கு வந்ததும் சட்டென இளம் காற்று அவளை வருடிவிட்டு போனது. தாரிகா சட்டென அதில் தன்னை மறந்து லயித்தாள். அதன் பின் ஆழமான பெருமூச்சொன்றை எடுத்துவிட்டு நிதானமாக பேச ஆரம்பித்தாள். என்ன சொன்னீங்க மயங்க்? என்னை விட்டு பிரிஞ்சு போறதுன்னா போய்க்கன்னு தானே சொன்னீங்க? அதாவது நானா வேலைக்கு போயிட்டா உங்க லைன் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மோனிஷா கிட்ட போயிடலாம். அதுக்காக தானே இதெல்லாம் வேணும்னே பண்றீங்க என்றாள். தாரிகாவின் பேச்சை கேட்டு மயங்க் அதிர்ச்சியானான். இவள் அவனுடைய வார்த்தையில் இருந்து சில அர்த்தங்களை மட்டும் எடுத்துக்கொள்வாள் என்பதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. தித்திக்குதே பாகம் 242. என்ன சொன்னீங்க மயங்க்? நானா விலகி போயிட்டா உங்க லைன் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மோனிஷா கிட்ட போயிடலாம். அதுக்காக தான் இதெல்லாம் வேணும்னே பண்றீங்க என்று தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு மயங்க் அதிர்ச்சியானான். இவள் அவனுடைய வார்த்தையில் இருந்து வேறு சில அர்த்தங்களை எடுத்துக்கொள்வாள் என்பதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. அதனால் அவன் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் குழம்பி நிற்க மௌனமாக இருந்த தாரிகா மறுபடியும் ஒரு முறை, நீங்க ரொம்ப நல்லவரெல்லாம் இல்ல மயங்க். போய் நேவில ஒர்க் பண்றதா சொல்றீங்க, ஆனா அங்க கூட நீங்க உங்க கடமையை செய்யாம மத்த பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்கீங்க. அத நானும் பார்த்தேன். நீங்க சரியான மைனர் மாப்பிள்ள, நீங்க ஒரு பிளே பாய் என்றாள். தாரிகா அப்படி சொன்னதும் மயங்கின் கோபம் மறுபடியும் மண்டைக்கு ஏறியது. என்ன சொல்ற? என்ன பார்த்து என்ன பேசுற? நான் பிளே பாயா? எங்க இன்னொரு தரம் சொல்லு பாப்போம் என்று கத்தினான். தாரிகா தைரியமாக, ஆமா, உங்களை தான் சொல்றேன், நீங்க தான் பிளே பாய் என்றாள். தாரிகா மீது தாறுமாறான கோபத்தில் இருந்த மயங்க், நீ என்ன சொல்றேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் சொல்றியா? நான் பேசாம இருக்கிறேங்கிறதுக்காக பதிலுக்கு நீ என்ன வேணா பேசிட்டே போலான்னு நினைக்காத. நான் சும்மா இருக்கிறேங்கிறதுனால நீ பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க என்றான். தாரிகாவோ மறுமுனையில் திடமான குரலில், நான் என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னோட ஜாலியா இருந்தது போதும்னு நினைச்சிட்டீங்க. இப்போ நீங்க வேற யாராவது கிடைப்பாங்களான்னு தேடிட்டு அலையறீங்க. நான் அப்படியெல்லாம் உங்களை ஃப்ரீயா விட்டுட மாட்டேன் மயங்க். அவ்வளவு ஈஸியா உங்களை விட்டுட்டு நான் போய் உங்க ஜாலிக்கு கேரண்டி தர மாட்டேன். நான் இனிமே உங்களை க்ளோஸா ஃபாலோ பண்ண போறேன். நான் உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன். உங்களை என்னை விட்டுட்டு போகவும் விட மாட்டேன். நீங்க நினைச்சா யார் கூட வேணா இருப்பீங்க. வேணான்னு முடிவு பண்ணிட்டா தூக்கி போட நான் ஒன்னும் டிஷ்யூ பேப்பர் இல்ல. இனிமே என்னைக்குமே நான் தான் உங்க பொண்டாட்டியா இருக்க போறேன்.
உங்களால என்னை விட்டுட்டு போகவே முடியாது. நான் உங்களை ஜாலியா பிளே பாயா வாழ விட போறதில்ல. என்ன ஆனாலும் உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களால முடிஞ்சது நீங்க பாத்துக்கங்க என்று தாரிகா பேசி முடித்தாள். அதுவரை இல்லாத திடமும் வைராக்கியமும் அவள் குரலில் அன்று வெளிப்பட்டது. அவ்வளவு உறுதியாக சொன்ன தாரிகாவின் வார்த்தைகளை கேட்டு மயங்க் ஆச்சரியப்பட்டான். தாரிகா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஆர் யூ ஆல் ரைட் என்று கேட்டான். தாரிகா கோபமாக, ஏன், எனக்கு என்னாச்சு? நான் நல்லாதான் இருக்கேன். உங்க விஷயம், உங்க ஐடியாலாம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறீங்களா மயங்க் என்று கேட்டாள். மயங்க் அதை கேட்டு அவள் ஸ்மார்ட் என்பதை புரிந்து கொண்டு சிரித்தபடி, இல்ல, உனக்குள்ள ஏதாவது சூனியக்காரி இறங்கிட்டாளா, இல்லைன்னா பேய் ஏதாவது பிடிச்சிருச்சோன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன் என்றான். தாரிகா அவன் தன்னை கிண்டல் செய்வதால் மேலும் ஆத்திரமானாள். ஹலோ மயங்க், தேவையில்லாம என்ன நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்க பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னதும் எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு பழி போட பாக்குறீங்களா? நான் தெளிவா இருக்கேன். நான் தாரிகா தான் பேசுறேன். ஊர்க்காரங்க முன்னாடி உங்க கையால தாலி வாங்கின அதே தாரிகா தான் பேசுறேன். நான் உங்க பொண்டாட்டி. உங்களை நான் ஜாலியா இருக்க விட மாட்டேன். இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா விகாஷ் அண்ணா ஸ்டேஷன்ல போய் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்களை இந்த கல்யாண வாழ்க்கையை விட்டு வெளியே போக விட மாட்டேன் என்று படபடவென பொரிந்து தள்ளினாள் தாரிகா. மறுபுறம் அவளின் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்பதற்காகவே தானே நம் மயங்க் ஏங்கிக் கொண்டிருந்தான். அதை கேட்டதும் அவனுக்கு உள்ளும் புறமும் ஒரு பூ மலர்வது போல சந்தோஷம் இதழ் இதழாக மலர ஆரம்பித்தது. அவள் வார்த்தைகளின் ஒவ்வொரு எழுத்தையும் அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான். தன்னை விட்டு போக போவதில்லை என்கிற தாரிகாவின் முடிவு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நிம்மதியானான். அவள் வார்த்தைகளை ரசித்துக் கொண்டே, அப்படியா, என்னை விட்டு போக மாட்டியா? சரி, போகாத இரு, நல்லதுதான். என்னை இப்படியே தனியா வாழ விட்டு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற போல. ஆனா அதுக்கு முன்னால நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ. இது ஷிப் தானாலும் இங்கேயும் அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க அவங்க லவ்வ எந்த கண்டிஷனும் இல்லாம எனக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. நானுமே அத கூட பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் வைஃப் என்ன லவ் பண்ணலங்கிறப்ப அத நான் வேற எங்கிருந்தாவது வாங்கித்தான் ஆகணும். யாராவது என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணினாங்கன்னா நானுமே பதிலுக்கு ஓகே சொல்லிடலான் இருக்கேன் என்றான் சிரித்துக் கொண்டே. தாரிகாவிற்கு மயங்க் தன்னை வேண்டும் என்றே கிண்டல் செய்கிறான் என்பது புரிந்து போனது. தன்னுடைய பொசசிவ் பேச்சை கேட்டு அவன் ரசிக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இருவருக்குள்ளும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு விசை ஒன்று எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் அவளும் வேண்டுமென்றே, ஓ, உங்களை லவ் பண்ண மட்டும்தான் ஆள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களுக்காவது ஷிப்பு பார்த்த பொண்ணுங்களை தான் மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும். எனக்கு அப்படி இல்ல. என் காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஆல்ரெடி 2-3 பேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசை உடைச்சிட்டேன். ஆனாலும் இன்னும் அழகழகான பசங்க இருக்காங்க. நாளையில இருந்து நானும் நல்ல விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லாம இருக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பா 4-5 சீனியர்ஸ் நியூ ஜாயின்ஸ் எல்லாம் என்ன லவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்குமே இங்க தனியா இருந்து போர் அடிச்சிருச்சு என்றாள் குறும்பான குரலில். தாரிகாவின் பேச்சை கேட்ட மயங்க் முகம் மாறினான். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்ட, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற என்றான். தாரிகா அதன் பிறகு மயங்க் பேசுவதை கேட்டால் எங்கே சிரித்து தன்னைத்தானே காட்டி கொடுத்து விடுவோமோ என்று பயந்து கொண்டு அந்த அழைப்பை துண்டித்து விட்டு சிரித்து கொண்டே கீழே வர ஆரம்பித்தாள். மனுவுக்கு மனசு கேட்கவில்லை. எங்கே அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டு பிரிந்து விடுவார்களோ என்று பயந்து போயிருந்தாள். அதனால் பின்னாலேயே மொட்டை மாடிக்கு வந்து தாரிகா பேசிக் கொண்டிருப்பதை கேட்க ஆரம்பித்திருந்தாள். தாரிகா ஸ்பீக்கர் போனில் தான் மயங்குடன் பேசிக் கொண்டிருந்தாள். தாரிகா கீழே வரப்போவதை அறிந்த மனு வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி ரூமுக்கு போனாள். பெட்ஷீட்டை எடுத்து போர்த்தி கொண்ட மனு போர்வையை விலக்கி தாரிகா வந்து விட்டாளா என்று பார்த்தாள். தாரிகா வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டே நைட்டியை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு போனாள். மனு தாரிகா பாத்ரூமுக்குள் போய் தாழிடும் வரை காத்திருந்து விட்டு தன்னை தானே தலையில் கூட்டிக் கொண்டு, அண்ணி அழுதா? உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் அண்ணன் பொண்டாட்டிய உனக்கு பிடிச்சிருக்குன்னு இனிமே சொன்ன உன்னை சாவடிச்சிடுவேன். நான் உள்ள வரும்போது அண்ணி 2 கண்ணுலயும் காவேரி அத்தை திறந்து விட்டுருந்தாங்க. அதனால பதறி போய் அண்ணன் கூட சண்டை போட்டேன். இப்ப பாரு, நான் தான் இவங்களுக்கு நடுவுல பலியாடா இருக்கேன். எல்லாம் என் யூஸ்லெஸ் பிரதரால வந்த வேண. இந்த புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்துக்கு நடுவுல இனிமே நான் போக மாட்டேன்பா என்றபடி புலம்பிக் கொண்டே தண்ணீர் குடித்து விட்டு வந்து படுத்துக் கொண்டாள். அப்போது தாரிகாவின் போன் மீண்டும் அடித்தது. அது மயங்கிடமிருந்து வந்த கால் என்பதால் மனு மறுபடியும் கோபமாகி, ச்சே, என்ன பலியாடாக்கன இவங்க கூட, எனக்கு இனிமே பேச்சே வேணாம் என்றபடி வேகமாக போர்வையை தலைவரை இழுத்து மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். மறுபுறம் ஆரியன் மாளிகையில் வெட்டிங் டே பார்ட்டி முடிந்து எல்லோரும் அவரவர் வீட்டிற்கு போயிருந்தார்கள். மின்மினி ஆரியனுக்காக தூங்காமல் காத்திருந்தாள். ஆச்சி ஐயா எல்லோரும் அவரவர் ரூமுக்கு போய் உறங்க ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் ஆரியன் இன்னமும் ரூமுக்கு திரும்பி வரவில்லை. மின்மினி இரவு உடைகளை மட்டும் அணிந்திருந்தாள்.
ஆரியன் வெகு நேரமாக திரும்பி வராததால் ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்தாள். ஆரியன் குடித்திருப்பான் என்பது மின்மினிக்கு தெரியும். அதனால் அவன் அதிகமாக குடித்து எங்காவது மயங்கி விட்டானோ என்று மின்மினி மிகவும் கவலைப்பட்டபடி, ஆரியன் எங்கிருக்கீங்க என்று கத்திக்கொண்டே அவனை தேட ஆரம்பித்தாள். மின்மினி ஆரியனை பயத்தோடு தேடிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பித்தாள். வெகு நேரமாக படிகளில் இறங்கினாள். அப்போது ஆரியன் படிகளின் கீழ், அந்த படிகளுக்கு கீழே குப்புறப்படுத்து கிடந்தான். அவன் அன்கான்சியஸாக இருந்தான். ஆரியனுடைய அந்த நிலையை பார்த்து மின்மினி மிகவும் பயந்து போனாள். தான் பிரெக்னண்டாக இருக்கிறோம் என்பதை கூட மறந்து வேகமாக தடதடவென படிகளில் இறங்கினாள். கீழே அமர்ந்து அவனை கையில் எடுத்துக்கொண்டு, ஆர்யா, ஆர்யா, லிசன் டு மீ, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்க படுத்திருக்கீங்க என்று கேட்டாள். மின்மினி பதறியதை பார்த்த ஆரியன் தலையை உயர்த்தி, பேபி, மை பார்பி டால், நீ வந்துட்டியாமா என்று உளர ஆரம்பித்தான். அவனுடைய குரலை கேட்டதும் மின்மினிக்கு பயமாக இருந்தது. மின்மினி அவன் பக்கத்தில் வந்து அவனுடைய தலையை பிடித்துக் கொண்டு, நீங்க ஓகேவா இருக்கீங்களா என்று கேட்டாள். அவளுடைய குரலை கேட்ட ஆரியன் திரும்பி அவளை பார்த்து அவளிடம் மெதுவான குரலில், இல்ல மினிக்குட்டி, நான் மேல ஏறலான்னு நினைச்சேன். ஆனா அந்த படியெல்லாம் பாத்தியா, ரொம்ப ஹைட்டா இருக்கு. நான் கால் வச்சதுமே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். அதனால்தான் என்னால ஏறவே முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா என்று கேட்டான். மின்மினி அதை கேட்டுவிட்டு ஆரியனுடைய கண்களை பார்த்தாள். அவன் உண்மையைத்தான் சொல்கிறான் என்பது போல அப்பாவியாய் முகத்தை வைத்திருந்தான். அதன் பிறகு அந்த படிகளை பார்த்தாள். அப்போதுதான் அவன் அதிகமாக குடித்திருப்பதால் அவனுக்கு அது அப்படி தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டாள். அதன் பின் அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சரி வாங்க, என்னோட கையை பிடிச்சுக்கோங்க, நீங்க கீழே விழாம நான் உங்களை கூப்பிட்டு போறேன் என்றாள். ஆரியனோ பிடிவாதமாக, இல்ல மினிக்குட்டி, இந்த படியில நான் ஏற மாட்டேன், இந்த படியெல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கு என்று சொன்னான். அதன் பிறகு அவனுடைய கண்டிஷனை புரிந்து கொண்ட மின்மினி அவனுடைய முட்டாள்தனமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு, ஆரியன், எப்படி குடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க, எவ்வளவு குடிச்சீங்க? 2 ரவுண்டு தானே உங்க அளவு, பாருங்க, உங்களுக்கு எங்க இருக்கோம் என்ன பண்றோன்னு கூட ஞாபகம் இல்ல. உங்களை காணோம் நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று கேட்டாள். மின்மினி சொன்னதை கேட்டு ஆரியன் அவளை பத்திரமாக பிடித்து கொண்டு, நீ எதுக்கு பயப்படுற? 6 அடி உயரத்துல ஆர்மி மேன் மாதிரி நான் தான் உன் கூடையே இருக்கேன்ல பேபி என்றான். மின்மினி ஆரியனின் கையை தள்ளிவிட்டு கோபமாக, யாரு நீங்க? என் கூட இருக்கீங்க, கான்சியஸே இல்லாம நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியாம கீழே விழுந்து கிடக்குறீங்க. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு நான் பயப்படாம இருக்கணுமா? எந்திரிங்க மேல, வாங்க போலாம் என்று இடுப்பில் கை வைத்து மிரட்டிய மின்மினி லேசாய் அவனை தூக்க முயற்சித்தாள். ஆனால் அவன் மிகவும் வெயிட்டாக இருந்ததால் அவளால் தூக்க முடியவில்லை. அதே நேரம் அவள் கர்ப்பமாக இருப்பதை அவள் ஞாபகப்படுத்தி கொண்டாள். அதனால் மின்மினி கோபமாக ஆரியனை பார்த்து, எந்திரிங்க ஆர்யா, என்னால உங்களையெல்லாம் தூக்க முடியாது, நீங்களே எந்திரிச்சு நில்லுங்க என்று கத்தினாள். அதை கேட்டு ஆரியன் மெதுவாக அருகில் இருந்த படிகளின் துணையை பிடித்துக் கொண்டு மெல்ல மெல்ல எழுந்து நின்றான். அதன் பிறகு மாடிப்படியில் முதலடி எடுத்து வைத்தான். அதன் பின்பு வேகமாக திரும்பி மின்மினியை கட்டிக்கொண்டு அவளிடம் சின்ன குழந்தை போல, நீ பாரு பார்பி, படி ரொம்ப ஹைட்டா இருக்கு, இந்த படியை முதல்ல இங்கிருந்து ரிமூவ் பண்ண, அப்பதான் நான் வர முடியும் என்றான். அதன் பின் அங்கேயே அடம் பிடித்து அமர்ந்து கொண்டபடி, ஹனி டிராப்ஸ், என்னோட தேன் துளி தானே நீ, நான் சொல்றத கேளு, இந்த படியெல்லாம் இங்கிருந்து நகர்த்தினாதான் என்னால மேல வர முடியும், இல்லைன்னா நான் இங்கதான் இருக்கணும், இது என்ன மேல வர விட மாட்டேங்குது என்று சொன்னான். மின்மினி தலையை பிடித்து கொண்டு, என்ன உளறீங்க என்று கேட்டாள். ஆரியன் அதற்கு, இல்லம்மா, நான் உன்னை பார்க்க மேல வந்துட்டு இருந்தேன், என் லைஃப பார்க்க, என் உயிரை பார்க்க ஓடி வந்துட்டு இருந்தேன். ஆனா நான் ஏறும் போதெல்லாம் இந்த ஏணி உன் பக்கத்துல என்ன வரவிடாம தடுக்குது என்று சொன்னான். ஆரியன் சொன்னதை கேட்ட மின்மினிக்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரிந்தது. அவன் படியேறி வந்திருக்கிறான். அப்போது அவனுக்கு தலை சுற்றி தள்ளாடி கீழே விழுந்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மின்மினி ஆரியனுடைய முதுகை தட்டி, ஆரியன், கீழே விழுந்துட்டீங்களா? எங்கேயாவது அடிபட்டுருச்சா உங்களுக்கு என்று கேட்டாள். ஆரியன் குழந்தை போல மாறி அவள் அன்பை வாங்கிக் கொள்ள நினைத்து மின்மினி தோளில் தலை சாய்த்து, ஆமா, எனக்கு அடிபட்டுடுச்சு என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி கொஞ்சம் பயந்து போய் அவனுடைய தலை மற்றும் நெற்றியை சரி பார்த்தாள். ஆனால் எங்குமே காயம் ஏற்படவில்லை. அதன் பிறகு அவள் ஆரியனின் முகத்தில் முத்தமிட்டு, உங்க காயம் எங்க இருக்கு என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் பதட்டத்தை புரிந்து கொண்டு, எனக்கு இங்க காயம் இருக்கு என்று கன்னத்தை காட்டினான். மின்மினி அவனை பக்கத்தில் இழுத்து அந்த கன்னத்தில் முத்தமிட்டாள்.
அதன் பிறகு இன்னொரு கன்னத்தை காட்டி, தோ இங்கேயும் கூட தான் அடிபட்டிருக்கு என்றான். அதற்கும் மின்மினி முத்தமிட்டாள். அதன் பின்புதான் மின்மினிக்கு அவன் பொய் சொல்கிறான் என்பது புரிந்தது. அதனால் உடனே ஆரியனை பார்த்து, நீங்க என்ன இடியட் மாதிரி நினைச்சிட்டீங்கல்ல, யூ ஆர் ஃபூலிங் மீ என்று திட்டினாள். ஆரியன் தலையை சாய்த்து, இல்லம்மா இல்லம்மா, நான் உன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். உடனே மின்மினியோ கோபமாக ஆரியனை பார்த்து, சரி சரி, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, வாங்க நம்ம ரூமுக்கு போலாம் என்றாள். ஆரியனை தன்னோடு அழைத்து போக அவள் முயற்சிக்க, ஆனால் ஆரியனோ அவளை பதிலுக்கு கட்டிப்பிடித்து கொண்டு, இல்ல, நீ எனக்கு ஹாப்பி வெட்டிங் டே விஷ் பண்ணு, அப்புறம் கிஸ் பண்ணு என்று சொன்னான். மின்மினி அவனுடைய முகத்தை பார்த்தாள். அவன் இந்த முறை அவனுடைய உதட்டை தொட்டுக்கொண்டு, இதோ இங்க கூட அடிபட்டிருக்கு என்றான். மின்மினி, அதெல்லாம் தரமாட்டேன், இப்ப என் கூட வரப்போறீங்களா இல்லையா என்று கேட்டாள். ஆரியன் ஒரு அடம் பிடிக்கும் குழந்தையை போல மாறி, இல்ல இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணு, எனக்கு இங்க அடிபட்டிருக்கு என்றான். ஆரியனுடைய நிலைமையை பார்த்த மின்மினி அவனை பிடித்து கொண்டு, சரி ஓகே நான் தரேன், ஆனா நம்ம ரூமுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிஸ் தரேன், நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, வாங்க போலாம் என்று சொல்லி அவனை இழுத்தாள். ஆனால் ஆரியன் விடவில்லை. கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் மின்மினியின் நைட்டியை கீழே தளர்த்தி விட்டு அவளுடைய தோளில், இல்ல இல்ல, நீ எனக்கு இப்பவே கொடு, ஒன்னு நீ குடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா என்று கேட்டான். ஆரியன் அப்படி சொல்லிக்கொண்டே அவளுடைய நைட்டியை மேலும் கீழே இறக்க ஆரம்பித்தான். அப்போது மின்மினியின் கழுத்தில் முத்தமிட்டான். இந்த சத்தம் கேட்டு ஆச்சியும் ஐயாவும் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருக்கும் நிலைமையை பார்த்து அதிர்ந்து போய் அங்கேயே நின்றார்கள். பாகம் 243. ஆரியன் குடித்துவிட்டு நடு ஹாலில் மின்மினியின் நைட்டியை கீழே இறக்கிவிட்டு அவளை முத்தமிட்டுக் கொண்டிருக்க சத்தம் கேட்டு ஆச்சியும் ஐயாவும் ரூமை விட்டு வெளியே வந்தார்கள். மின்மினி சட்டென நைட்டியை மேலே இழுத்தாள். அவர்கள் இருவரும் ஹாலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மின்மினி ஆரியனிடம், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, இது ஹால், நம்ம பெட்ரூம்னு நினைச்சீங்களா, நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்களா, ஆச்சியும் ஐயாவும் இப்ப நம்மள பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேசாம இருங்க ஆரியன் என்று ஆரியனை கடிந்து கொண்டாள் மின்மினி. ஆனால் ஆரியன் அதை கேட்கக்கூடிய சுயநினைவிலேயே இல்லை. அவன் அவளின் வார்த்தைகளை புறம் தள்ளிவிட்டு மறுபடியும் அவளை முத்தமிட ஆரம்பித்தான். ஆனால் மின்மினி அவனை தள்ளிவிட பார்த்தாள். மின்மினி மறுபடியும் ஆரியனிடம், ஆச்சி இங்க இருக்காங்க, நான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி போங்க என்றாள். அப்போது ஐயாவும் ஆச்சியும் இவர்கள் இருவரும் நடந்து கொண்டிருக்கும் விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். அதற்கிடையில் மின்மினி ஆரியனை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க முயற்சித்த போது ஆரியன் கீழே சாய ஆரம்பித்தான். மின்மினி கீழே விழப்போகும் ஆரியனை பிடிக்க ஆரம்பிக்க அதற்குள் ஐயா ஓடி வந்து அவனை பிடித்துக் கொண்டார். மின்மினியிடம், மினி, நீ உங்க ரூமுக்கு போமா, இவன் என்னைக்குமே இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து மாறவே மாட்டான் என்று கடுகடுத்தார். அதை கேட்ட ஆரியன் மின்மினியின் கையை பிடித்துக் கொண்டு, இல்லங்கய்யா, அவ எப்பவுமே என் கூட தான் இருப்பா என்று சொன்னான். ஐயா அதன் பின், சூரஜ், நீ முதல்ல உள்ளவா என்று கூப்பிட்டார். ஆரியனின் நிலைமையை பார்த்த சூரஜ் வேகமாக ஓடி வந்தான். ஐயா சூரஜிடம் மிகவும் கோபமான குரலில், முதல்ல உங்க பாச ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணு, இல்லன்னா இந்த நைட்டு முழுக்க மின்மினிய டார்ச்சர் பண்ணி அவளை தூங்க விடாம பண்ண போறான்னு நினைக்கிறேன், அவ ஏற்கனவே டயர்டா இருப்பா, அவ தூங்கணும் என்றார். ஐயா சொன்னதை கேட்ட ஆரியன் கண்ணை திறக்க முயற்சி செய்தான். அதன் பிறகு மின்மினியிடம், நீ வா மினி, நம்ம ரூமுக்கு போலாம், எனக்கு தூக்கம் வருது, இவங்கெல்லாம் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீ என்னை விட்டுட்டு போயிடாத என்றான். ஆனால் ஆரியன் மின்மினியை அடுத்த இன்னொரு முறை தொடுவதற்கு முன் சூரஜ் ஆரியனை தன்னுடைய தோளில் போட்டுக் கொண்டான். அப்போது ஆரியன் மின்மினியை பார்த்தபடி, சூரஜ், நீ என்னை எங்க தூக்கிட்டு போற மேன் என்று கேட்டான். அதே நேரம் ஐயா அவனிடம், ஆர்யா, சத்தம் போடாம போய் கம்முன்னு தூங்கு, தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காத, என வேற ஏதாவது பேச வச்சிராத என்று அடிக்குரலில் மிரட்டினார். அதை கேட்ட ஆரியன் அப்படியே வாயை மூடிக்கொண்டான். ஆனால் சூரஜிடமிருந்து கீழே இறங்கி சம்மனம் விட்டு அமர்ந்து கொண்டு, இல்ல, நான் போக மாட்டேன், முதல்ல நீங்க என்னோட பொண்டாட்டியை இங்க கூட்டிட்டு வாங்க, என்னையும் அவளையும் நீங்க பிரிக்கி பாக்குறீங்க என்று புலம்ப ஆரம்பித்தான். அதை கேட்ட ஐயா, இங்க பாரு சூரஜ், நீ முதல்ல அவனை தூக்கிட்டு போ, இன்னைக்கு அவன் தனியா தூங்கட்டும், அதுதான் அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் என்றார். ஐயா சொன்னதை கேட்டவுடன் சூரஜ் ஆரியனை எழுப்ப ஆரம்பித்தான். ஆனால் ஆரியன் பிடிவாதமாக அங்கேயே உட்கார்ந்து கொண்டு, நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்க முதல்ல என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க என்று சொன்னான்.
மின்மினி ஆரியன் குரலை கேட்டு முன்னாடி வந்தாள். அவளுக்கு சூரஜ் ஆரியனை அப்படி தூக்கி கொண்டு போவது பிடிக்கவில்லை. சூரஜ் ஆரியனை பத்திரமாக்க தூக்கி கொண்டு போனாலும் மின்மினியின் மனம் அதை ஏற்க மறுத்தது. ஏனென்றால் அவருடைய கணவன்தான் இருப்பதிலேயே வலிமையானவன் என்று அவள் கருதி கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்தில் அவன் மிகவும் பலவீனமாக இருப்பதும் அவனை சூரஜ் தூக்குவதும் அவளுக்கு பிடிக்காமல் இருந்தது. அதனால் அவள் சூரஜை பார்த்து, சூரஜனா, அவரை இறக்கி விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். சூரஜ் ஐயாவை பார்க்க ஐயா மின்மினியின் குரலை கேட்டு, சரி சரி, அவன் இறக்கி விட்டுட்டு போ என்று கையசைத்தார். மின்மினி அதன் பிறகு ஆரியனின் கையை பிடித்துக்கொண்டு, சரி வாங்க ரூமுக்கு போலாம் என்று சொன்னாள். ஆரியன் எழுந்து மின்மினி சொல்வதை கேட்டுவிட்டு ஐயாவை பார்த்து, இங்கு பாத்தியா மின்மினி, இந்த ஆள் என்ன ரொம்ப நாளாவே திட்டிட்டே இருக்காரு. முதல்ல இந்த ஆள் என்ன முறைக்க வேணான்னு சொல்லு என்று போதையில் புலம்பலை தொடர்ந்தான். அதை கேட்ட ஆச்சிக்கு சிரிப்பு வந்தது. சிரித்துக்கொண்டே ஆரியன் பேசுவதை கவனித்தார். ஐயா அதை பார்த்து, ஓ, அவன் என்ன திட்டுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? இதெல்லாம் பார்த்தா உனக்கு சிரிப்பு வேற வருதா என்றார் கோபமாக. ஆரியன் ஐயாவின் குரலை கேட்டுவிட்டு மின்மினியின் தோளில் முகம் புதைத்து கொண்டு, பாத்தியா பாத்தியா, மறுபடியும் அவர் என்ன திட்டுறாரு. அவர் எப்ப பாரு என் மேல கோபமாவே இருக்காரு. முதல்ல எங்கிருந்து என்ன கூட்டிட்டு போ பிளீஸ் என்று மீண்டும் உளர ஆரம்பித்தான். அதை கேட்ட மின்மினி ஆரியனை பிடித்து கொண்டு நின்றாள். அப்போது ஆச்சி மின்மினியிடம், மினிக்கண்ணு, நீ அவனை கூட்டிட்டு கீழே இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு ரூம்ல போய் தூங்கு. இன்னைக்கு அவனோட கண்டிஷன் மேல போய் தூங்குற மாதிரி இல்ல என்றார். மின்மினி சரி என்று கேட்டுக்கொண்டு ஆரியனின் கையை பிடித்துக்கொண்டு, சரி வாங்க போலாம் என்றாள். கொஞ்ச நேரத்தில் இருவரும் வேறொரு ரூமுக்கு வந்திருந்தார்கள். ஆரியன் படுக்கையில் படுக்க போனான். அந்த ரூமை பார்த்தவுடன் மின்மினியிடம், பேபி, இது நம்ம ரூம் இல்ல என்றான். மின்மினி அவன் மீது மிகவும் எரிச்சலாக இருந்ததால் மிகவும் மனமுடைந்து போயிருந்தாள். அதனால் ஆரியனை பார்த்து, இப்ப சத்தம் இல்லாம நீங்க இங்க தூங்குறீங்க, இல்லனா நான் ரூமை விட்டு போயிடுவேன் என்று மிரட்டினாள். மின்மினி அப்படி சொன்னதை கேட்டதும் ஆரியன் அவளை பக்கத்தில் இழுத்தான். 2 பேரும் நிலை குலைந்து படுக்கை மீது விழுந்தார்கள். மின்மினி பயந்து போய் ஆரியனை விட்டு தள்ளி போனாள். அதன் பிறகு அவள் வயிற்றில் கை வைத்து, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று கேட்டாள். ஆரியன் கொஞ்சம் குழப்பமான குரலில், சாரிமா, சாரி சாரி, நான் வேணும்னு பண்ணலமா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகலையே என்று கேட்டான். ஆரியன் மின்மினியின் முகம் நோக்கி குனிந்து அவளை கன்னத்தில் முத்தமிட்டான். அதன் பிறகு அவள் வயிற்றை பிடித்து, சாரி பேபி, என்னோட பேலன்ஸ் தப்பாயிடுச்சு, அதான் நான் விழுந்துட்டேன் என்றான். மின்மினி ஆரியன் கையை விலக்கிவிட்டு அவனை நேராக படுத்து தூங்கச் சொன்னாள். அப்போது ஆரியன் நேராக படுக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவன் போல தலையை திருப்பி, இல்ல, என்னோட ஷூ ஏன் கால்ல இருக்கு, அதை நான் கழட்டி விடணும் என்று சொன்னான். இதை சொல்லிக்கொண்டே ஆரியன் எழுந்திருக்க ஆரம்பித்தான். அப்போது மின்மினி அவன் கையை பிடித்துக்கொண்டு, இல்ல, இங்கிருந்து நீங்க நகரவே கூடாது, அப்படியே உட்காருங்க என்று மிரட்டினாள். மின்மினி அப்படி சொன்னவுடன் ஆரியன் அப்படியே உட்கார்ந்து கொண்டான். அதன் பிறகு மின்மினி எழுந்து ஆரியனுடைய ஷூக்களை எடுத்துவிட்டு அவனை மறுபடியும் படுக்க சொன்னாள். அவன் ஷூவை வெளியில் வைத்துவிட்டு திரும்பும் போது ரூம் இருட்டாக இருந்தது. மின்மினி இருளில் ஆரியனை அழைத்து கொண்டே, ஆர்யா, உயிரை வாங்காதீங்க, இப்ப எங்க இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே லைட்டை ஆன் பண்ணுவதற்காக ரிமோட்டை தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது சட்டென யாரோ ஒருவர் அவளை பின்னால் இருந்து அணைத்தார்கள். அது ஆரியனேதான். மின்மினி மென்மையான குரலில், ஆரியன், நீங்க என்ன விடுங்க, இல்லைன்னா நம்ம குழந்தை ரொம்ப சஃபர் ஆகும் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியின் காதுகளில் முத்தமிட்டு, நான் விட்டுடுறேன், ஆனா முதல்ல நீ என் மேல கோவமா இல்லைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அப்புறம் நான் உன்னை விடுறேன் என்று சொன்னான். சரி, நான் சொல்றேன், முதல்ல நீங்க என்ன இப்ப விடுங்க என்று சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் மின்மினியை கீழே கொண்டு வந்து அவளை பிடித்து இழுத்து, சரி வா தூங்க போலாம் என்றான். அதன் பிறகு மின்மினி ஆரியனுடைய சட்டையை கழற்ற ஆரம்பித்தாள். ஆரியன் அப்போது சிரிக்க ஆரம்பித்தான். என்ன பண்ற மினி, எனக்கு வெக்கமா இருக்கு என்றான். மின்மினியின் கைகள் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தியது. மின்மினி தலையை உயர்த்தி அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்டு, ஆரியன், நீங்க தப்பா நினைக்கிறீங்க என்றாள். ஆரியன் மின்மினியிடமிருந்து சட்டையை பிடுங்கியபடி, நீதான் உன் கையை என் உடம்பு மேல வச்ச, அது தப்பில்லையா என்று சொல்லிவிட்டு ஆரியன் மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது மின்மினி அவனை பிடித்து கொண்டு, என்ன உங்க கூட ஒரே தொந்தரவா போச்சு என்று கடுப்பானாள். ஆரியன் ரூமை சுற்றி இருளில் ஓட ஆரம்பித்து விட்டு, நீதான் வெக்கம் இல்லாத பொண்ணு, எனக்கு வெக்கம்லாம் இருக்கு, நீ டைரக்டா என்ன தொட்டா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி அதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தலையில் கை வைத்து உட்கார்ந்தாள்.
மின்மினி தலையில் கை வைத்து படுக்கையில் போய் உட்கார்ந்து கொள்ளவும் ஆரியன் லைட்டை போட ஆரம்பித்தான். அவள் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததும் நேராக நிமிர்ந்து ஆரியனை கோபமாக முறைத்து பார்த்தாள். அப்போது ஆரியன் மின்மினியை பார்த்து மிகவும் அப்பாவி போன்ற ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு, டயர்ட் ஆயிட்டியா மின்மினி என்று கேட்டான். மின்மினி அவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்தாள். அதை பார்த்த ஆரியன், சரி என்கிட்ட கோவப்படாத, இந்த ஷர்ட்டை நீயே எடு என்றான். மின்மினி கண்டுகொள்ளாமல் இருக்கவும் ஆரியன் அதன் பிறகு அந்த சட்டையை கழற்றி அவள் மீது வீசிவிட்டு, இப்போ ஓகேவா என்று கேட்டான். அவனை அப்படி பார்த்த மின்மினி லேசாக உடம்பை வளைத்து சோம்பல் முறித்தபடி, இங்கு வாங்க என்று கூப்பிட்டாள். ஆரியன் அவள் அருகில் வந்து அவளுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தான். அப்போது மின்மினி அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். ஆரியன் மெல்ல நிதானமாக ஆரம்பித்தான். அப்போது மின்மினி அவனுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அவளுடைய மடியை காட்டி அங்கே படுக்க சொன்னாள். ஆரியன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அதன் பின் அவளுடைய மடியில் படுத்துக் கொண்டான். படுத்துக்கொண்ட ஆரியன் மிகவும் நிதானமாக மின்மினியை பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு மின்மினியை படுத்துக்கொண்டே கட்டிக்கொண்டான். அவள் மடியின் வெம்மை அவனை தாளாட்டியது. அவன் மிகவும் அமைதியாக ஆரம்பித்தான். மின்மினி மெதுவாக அவனை பார்த்து புன்னகைத்தபடி, "That's my boy" என்று அவனுடைய 2 கன்னங்களிலும் முத்தமிட்டாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு, என்ன பண்ற என்று கேட்கவும் மின்மினி இப்போது ஆரியன் மீது சாய்ந்து கொண்டு மறுபடியும் இன்னொரு முத்தத்தை வைத்தபடி, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னாள். இதை கேட்டவுடன் ஆரியன் அவனுடைய முகத்தை உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தான். அப்போது மின்மினி சிரித்துக் கொண்டிருந்தாள். மின்மினி அவளுடைய முகத்தை அருகே கொண்டு வந்து ஆரியனுடைய முகத்தோடு வைத்து அவனுடைய உதடுகளில் தன் உதடுகளை பதித்தாள். அதன் பிறகு ஆரியனும் அதே போல மின்மினியின் முகத்தை அவன் அருகே கொண்டு வந்தான். மின்மினி இப்போது மிகவும் சந்தோஷமாக ஆரியன் அமைதியாக இருப்பதை பார்த்து தனக்குள் தொலைந்து போனாள். நல்ல வேளையாக ஆரியன் மின்மினியிடம் அடங்கியிருந்தான். இல்லாவிட்டால் அன்றைக்கு இரவு முழுக்க அவனை ஹேண்டில் செய்வது மின்மினிக்கு சிரமமாக இருந்திருக்கும். இவர்கள் ரூமுக்குள் நடப்பதை ஐயா ரூமுக்கு வெளியே காதை வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது யாரோ ஒருவர் அவர் தோள் மீது கை வைத்தார்கள். ஐயா திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே ஆச்சி நின்று கொண்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் ஒட்டு கேட்கறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டார். ஐயாவோ, நான் உன்னோட செல்ல பேரை என்ன பண்றான்னு கவனிச்சிட்டு இருக்கேன். நீ செல்லம் கொடுத்ததுனாலதான் உன் பேரன் கெட்டு போயிட்டாங்கறது உனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அவன் குடிக்கிறத என்கரேஜ் பண்ணாதேன்னு அவனுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனா அவன் அப்படியே நடந்துக்கிறான், குடிகார கழுத என்று கோபமாக பேசினார் ஐயா. ஆச்சி, நீங்க வீண குழந்தைய திட்டுறீங்க. அவன் எப்பவும் போலதான் இருக்கான் என்றார். அதற்கு ஐயா, நம்ம பேத்தி கர்ப்பமா இருக்கா, ஆனா அது நம்ம பேரனுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவன் ஏதாவது அவளை கஷ்டப்படுத்துறானான்னு நான் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவன் மறுபடியும் ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துகிட்டானா வெளியே இழுத்து போட்டலான்னு தான் நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்று ஐயா சொன்னார். அதை கேட்ட ஆச்சி உடனே, இல்ல மின்மினி கூட இருக்கால, அவ சமாதானம் பண்ணிப்பா. அந்த பெரிய யானைக்கே ஒத்த அங்குசம் போதும். அது மாதிரி ஆரியனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மின்மினி தான் சரி என்று சொன்னார். ஐயா ஆச்சியை பார்த்து, நாளைக்கு காலையில வீணா போன இந்த 2 பேத்துக்கிட்டையும் நானும் நீயும் பேசணும் என்று சொன்னார். அதனால் குழம்பிய ஆச்சி, எந்த 2 பேத்துக்கிட்ட நம்ம பேசணும் என்று கேட்டவுடன், நீ வளர்க்காத பேரன் சித்தார்த்தும் வளர்த்த பேரன் ஆரியங்கிட்டையும் தான். அந்த சித்தார்த்தும் இதே மாதிரி தான் குடிச்சிருந்தான். அவன் குடிச்சிட்டு போய் எப்படியோ கார்ல ஏறி போயிட்டான். இந்த 2க்கும் எப்ப அளவுக்கு மீறி குடிக்க கூடாதுன்னு புரியும்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேருக்கும் பொறுப்பு அதிகமா இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் பண்றத பார்த்தா படு கேவலமா இருக்கு. எல்லார் முன்னாடியும் மானம் போகுது என்று சொல்லிவிட்டு ஐயா கோபமாக தன்னுடைய ரூமை நோக்கி போனார். பாகம் 244. ஆரியன் தூங்க ஆரம்பித்திருந்தான். ரூமுக்குள் மின்மினி ஆரியனுடைய தலையை பரிவோடு தடவி முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். ஆரியன் கண்களை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினி அவனை விட்டு நகர ஆரியன் கண்களை திறந்து அவளை பார்க்க ஆரம்பித்தான். மின்மினி குனிந்து ஆரியனுடைய கன்னத்தில் மறுபடியும் முத்தமிட்டு, ஏன் இப்படி குடிக்கிறீங்க? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல என்று சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியன் திரும்பி அவள் வயிற்றில் முகத்தை மறைத்து கொண்டான். மின்மினி அதன் பிறகு எதுவும் பேசாமல் ஆரியனுடைய முதுகை தடவ ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் எழுந்து அவள் முகத்திற்கு அருகில் வந்து அவளுடைய உதடுகளை அவன் உதடுகளால் தொட்டு, சாரி பேபி, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இனிமே நான் நடந்துக்க மாட்டேன் என்று சொன்னான். மின்மினி ஆரியனை சந்தேகமாக பார்க்க ஆரம்பித்ததும், இல்ல நான் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் என்று சொன்னான். மின்மினி அவனிடம்,
எதுவா இருந்தாலும் நம்ம பெட்ரூம்குள்ளதான் இருக்கணும் ஆரியன், அத மட்டும் தான் நான் கேக்குறேன் என்று சொன்னாள். ஆரியன் எதுவும் பேசாமல் மின்மினியை கட்டிப்பிடித்து படுத்துக் கொண்டான். ஆரியன் கன்னத்தை வருடியவள், சரி போய் தூங்குங்க, நாம காலையில பேசலாம் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியை அவன் கைகளில் அணைத்துக் கொண்டு அவள் கழுத்தில் உதடுகளை வைத்து முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினி கண்களை மூடிக்கொண்டு, ஆரியன் போதும் தூங்குங்க என்றாள். ஆனால் ஆரியன் இன்றைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மூடில் இருந்ததால் இப்போது மின்மினியின் நைட்டியை திறந்து அவள் காதில் மிகவும் அன்பாக முத்தமிட்டான். அதன் பிறகு மின்மினி சினுங்க ஆரம்பித்தாள். அவன் அவளை அங்குலம் அங்குலமாக முத்தமிட அவள் ஆரியனை இறுக அணைத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலை ஆரியன் கண்களை திறந்தபோது அவனுடைய தலை வலியால் வெடித்து பிளந்து கொண்டிருந்தது. தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்த அவன் தன்னுடைய நிலையையும் அந்த ரூமையும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த டிரெஸ் எல்லாம் யாருடையது என்று யோசித்தான். அவனுக்கு ஞாபகம் இருந்தது வரை அவன் மின்மினியோடுதான் இருந்தான். ஆனால் இந்த ரூமை அவன் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆனால் இது அவர்களுடைய ரூம் என்று வேறொரு ரூமுக்கு தவறாக வந்து விட்டானா என்று யோசித்தான். அப்போது அவன் காலில் அருகே ஏதோ குத்தியது. அதை கைகளில் எடுத்து பார்த்தான். அது மின்மினியின் கொலுசு. ஓ சமலக்கு என்று சொல்லிக் கொண்டே கொலுசை பார்த்த ஆரியன் வேகமாக பாத்ரூம் கதவை நோக்கி, மின்மினி நீ குளிக்கிறியா என்று கூப்பிட்டான். பாத்ரூமிலிருந்து பதில் வராததால் அவன் கண்கள் பக்கத்தில் இருந்த டிரெஸ்ஸிங் ரூம் நோக்கி சென்றது. ஆரியன் பாத்ரூம் மட்டும் அணிந்து வேகமாக எழுந்து அந்த ரூமில் மின்மினியை தேடி பார்த்து கொண்டு வெளியே வந்தான். ஆரியன் தலையை பிடித்துக் கொண்டு, இந்த ரூம்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மின்மினி எங்க போனா என்று சொன்னபடி மறுபடியும் ரூமுக்குள் வந்தான். அவள் பால்கனியிலும் இல்லை என்றதும் அவளுடைய கொலுசை கைகளில் எடுத்துக்கொண்டு அவனுடைய வழக்கமான ரூமுக்கு போக வெளியே வந்தான். அப்போது, சின்ன முதலாளிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு என்ற ஐயாவின் நக்கலான குரலை கேட்டு ஆரியன் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஐயோ டைரக்டா மாட்டிக்கிட்டுமே என்று நினைத்தான். அப்போது ஐயா மீண்டும் ஒரு முறை, நேத்து நீ இருந்த நிலைமைக்கு நாளைக்கு காலையில தான் நீ எந்திரிப்பேன்னு நினைச்ச, பரவாயில்ல உனக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கு நிரூபிச்சிட்ட என்றார். ஆரியன் இப்போது வால் கிளாக் பக்கம் திரும்பி மணியை செக் செய்தான். அது பகல் 1 மணி என்று காட்டியது. ஐயா டைனிங் டேபிளை கிளீன் செய்து கொண்டிருந்த விஜியிடம், விஜி உங்க முதலாளியோட ஹேங் ஓவர் போறதுக்கு ஒரு செம்பு மோர் கொண்டு வா என்று கோபமாக சொன்னார். விஜி தலையாட்டியபடி சென்றதும் ஐயா ஆரியனிடம், பேசிட்டே இருக்கேன்ல ஆரியா, எங்க போற நீ, இங்க வா என்று கூப்பிட்டார். ஆரியன், ஐயா நான் மேல போய் குளிச்சு டிரெஸ் மாத்திட்டு வரேன் என்று சொல்லவும், நான் இப்ப இங்க வான்னு கூப்பிடுறேன்ல, அதுக்கு மதிப்பு கொடுத்து நீ இங்க வா என்று கூப்பிட்டார். ஆரியன் அமைதியாக ஐயா அமர்ந்திருந்த சோஃபா அருகில் போனான். பின்னர் விஜி மோரை கொண்டு வந்து அங்கு வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஐயா அதை எடுத்து ஆரியனை குடிக்க சொன்னதும் ஆரியன் வேகமாக கிளாஸை எடுத்து குடித்துவிட்டு கீழே வைத்தான். அப்போது ஐயா தீவிரமாக, என்னைக்கு நீ திருந்தலான்னு இருக்க ஆரியன், நேத்து நைட்டு நீ எப்படி இருந்தன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். ஆரியன் தலை குனிந்தபடி, இல்லையா, இனிமே அது நடக்காம பாத்துக்கிறேன் என்று சொன்னான். ஐயா கொஞ்சம் கோபத்தோடு, இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துட கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மின்மினி கிட்ட நாங்க உன் சார்பா மன்னிப்பு கேட்கிற மாதிரி வச்சிடாத. அவ உன்னை எப்படி நடத்தினான்னு அவகிட்டே கேட்டுப்பாரு. எனக்கு உன்னை அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. மின்மினி உன்னை பாப்பாளா இல்ல உனக்கு பிறக்க போற குழந்தைய பாப்பாளா என்று கேட்டார். ஆரியன் முகத்தை கொஞ்சம் கவலைப்படுவது போல வைத்துக் கொண்டான். இப்போது ஐயா, நீ இப்படிதான் வாழ போறியா? ஏன் உன்னோட பொறுப்பு ஜாஸ்தியாவே ஆகாதா? மின்மினிக்கு மட்டும் குழந்தை பிறந்த உடனே அவ உன்னையும் பாத்துக்கணும் குழந்தையும் பாத்துக்கணும்னு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணுமா என்று கேட்டார். ஆரியன் தலை குனிந்து, சாரி ஐயா, என் மேலதான் தப்பு என்றான். ஐயாவோ, நல்லா பொறுமையா குளிச்சுட்டு வந்து அந்த சாரிய கேளு, இப்ப போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன வேணுமோ முதல்ல சாப்பிடு, அப்பதான் கண்டபடி குடிச்ச சரக்கோட தலைவலி குறையும். இன்னைக்கு நானும் நீயும் 2 பேரும் தான் வீட்டுல இருக்க போறோம். மின்மினியும் உங்க ஆச்சியும் வீட்டுல இல்ல. மின்மினி காலேஜ் போயிருக்கா, உன்னோட ஆச்சி சித்தார்த் வீட்டுக்கு போய் அவனுக்கு 4 டோஸ் விட போயிருக்காங்க என்று சொன்னார். ஆரியன் அதன் பின் எதுவும் பேசாமல் மாடிக்கு போனான். இங்கே கோவா ஷிப்பில் மறுபடியும் நந்தினியிடமிருந்து மயங்கிற்கு கால்கள் வர ஆரம்பித்திருந்தது. மயங்க் டியூட்டியில் இருந்ததால் அவன் அந்த கால்களை கட் செய்தான். அதன் பின் நந்தினியின் நம்பரை பிளாக் செய்து விட்டான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் தீவிரமாக யோசித்த மயங்க் அஸ்வினிக்கு ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு தன்னுடைய வேலையில் மும்முரமாக ஈடுபட்டான். இரவு 11 மணி ஆகிவிட்டது. ஆரியன் இன்னும் ஆபீஸில் இருந்தான். வீட்டுக்கு போன பிறகு மின்மினியை எப்படி எதிர்கொள்வான் என்று அவனுக்குமே புரியவில்லை. போதையில் நேற்று என்னென்ன செய்தான் என்று அவனுக்கு எதுவுமே நினைவில்லை. எதுவும் சரியாக ஞாபகமும் இல்லை. முதல் முறையாக அவன் போதையில் மின்மினியிடம் அப்படி நடந்து கொண்டிருந்தான். மயங்க் தாரிகாவுக்கு போன் செய்தவுடனே
போனை எடுத்து இனிமையான குரலில் ஹலோ என்று சொன்னது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் குரலை கேட்டு சிரித்த மயங்க், என்ன ஒரு ஆச்சரியம்? ஒன்னும் இல்ல, சும்மாதான் கூப்பிட்ட, இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். தாரிகா மெதுவாக சிரித்து கொண்டு, இல்ல, நான் படிச்சிட்டு இருந்தேன் என்று சொன்னாள். மயங்க் அதை கேட்டு, என்ன சப்ஜெக்ட் படிக்கிற என்று கேட்டான். அதற்கு தாரிகா மேக்ஸ் என்றாள். இருவரும் இப்படித்தான் பேச ஆரம்பித்தார்கள். அதுவும் நிம்மதியாக மெதுவாக ஒருவரை ஒருவர் நிதானமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இருவரும் பேசிக் கொண்டதில் கிண்டலோ அலட்சியமோ எதுவுமே இல்லை. கடந்த கால விஷயங்கள் கூட எதுவுமே இன்றைக்கு அவர்கள் நடுவில் வரவே இல்லை. தாரிகாவிடம் அவள் படிப்பு பற்றி கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மயங்க் திடீரென்று அவளிடம் ஐ மிஸ் யூ என்றான். அதை கேட்டு தாரிகாவின் இதயம் ஒரு முறை நின்றது. அதன் பிறகு அவன் அவளிடம் உனக்கு என்ன கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். மீண்டும் ஒருமுறை அவன் வாயிலிருந்து அதே கேள்வியை கேட்ட தாரிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவள் அழுகையை கேட்டு மயங்கின் கண்கள் ஈரமாகியது. அவன் மெதுவாக ஆனால் தெளிவான குரலில் அப்படின்னா எனக்கு நீயா ஏன் கால் பண்ணல என்று கேட்டான். தாரிகா அதற்கு எனக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு வெக்கமா இருந்துச்சு என்று சொன்னாள். தாரிகா அப்படி சொன்னது மயங்கின் கண்கள் சிரித்தன. இப்போது அந்த கண்கள் சிரிக்கும் பொழுது சின்னதாக மாறியது. மயங்கின் கன்னத்தில் ஒரு துளி கண்ணீர் வடிந்தது. தாரிகா மயங்கிடம் என்ன சொல்கிறாள் என்று தாரிகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது என்னவாக இருந்தாலும் மயங்க் அவளை விட்டு விலகிய பிறகு அவள் உணர்ந்த புதிய உணர்வு அதை அவள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவள் சொல்வதை கேட்டு மயங்க் சிரித்து கொண்டே சரி சரி நீயா பண்ண வேண்டாம், ஆனா என்னோட காலையாவது அட்டன் பண்ணுவியா இல்ல அதுக்கும் வெக்கம் வந்துருச்சுன்னு சொல்வியா என்று கேட்டான். இல்ல என்று சொல்லும் போதே தாரிகா உதடுகளை கடித்தாள். மயங்க் அதன் பிறகு போனில் நேரத்தை பார்த்து சரி இப்ப தூங்கலாம், மனுவோட போய் தூங்கு, நீ சீக்கிரமா போ, நைட் ரொம்ப நேரம் ஆச்சு என்று சொன்னான். தாரிகாவும் ஆமா நாளைக்கு நான் காலேஜுக்கு போகணும் என்றாள். சரி தூங்கு, குட் நைட் என்று சொல்லி மயங்க் தாரிகாவை போனில் முத்தமிட தாரிகா அதிர்ச்சியானாள். மயங்கின் முத்தம் தொடாத முத்தம் என்றாலும் தாரிகாவின் முகத்தின் நிறத்தை அது மாற்றியிருந்தது. அவன் முத்து சத்தம் கேட்டு தாரிகா உதட்டில் புன்னகை வழிந்தது. ஆனால் அதே நேரம் மயங்க் பக்கத்தில் இருந்து யாரோ கீழே விழும் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு தாரிகாவின் புன்னகை பயமாக மாறியது. அதே பயத்தோடு மயங்கிடம் என்னாச்சு என்று கேட்டாள். அந்த பக்கம் இருந்து பல்வேறு குரல்கள் கேட்டன. ஆனால் மயங்கின் குரல் மட்டும் தாரிகாவிற்கு கேட்கவில்லை. மயங்க் என்னாச்சு என்று கத்தினாள். அந்த சத்தம் கேட்டு மனு எழுந்து என்னாச்சு அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு என்று கேட்டாள். தாரிகா மனுவிடம் மனு நிறைய பேர் பேசுறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல என்று படபடப்பாக சொன்னாள். தாரிகா இப்போது மனுவை விட்டுவிட்டு வேகமாக ஸ்ருதி மற்றும் விகாஷ் ரூமுக்கு போனாள். தாரிகா விகாஷ் மற்றும் ஸ்ருதியின் அரை கதவை தட்டி விகாஷ் அண்ணா கொஞ்சம் கதவு தரங்க என்று சொன்னாள். மயங்க் தாரிகாவோடு பேசிக் கொண்டிருந்த போது யாரோ அவனை முகத்தில் பலமாக அடித்தார்கள். திடீரென்று யாரோ அப்படி அடிக்கவும் மயங்க் கீழே விழுந்தான். அப்போது அந்த போனும் கீழே விழுந்தது. அது எங்கே விழுந்தது என்று தெரியவில்லை. இதனால் அவன் கன்னத்தை வருடிக்கொண்டு தன்னை அடித்தவன் யாரென எதிரில் பார்த்தான். அஸ்வின் தான் அவன் முன்பு கோபமாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் எதுவும் பேசாமல் அஸ்வின் மறுபடியும் ஒருமுறை கோபமாக மயங்கை அறிய கையோங்கினான். ஆனால் மயங்க் இப்போது அந்த கையை பிடித்தான். அதற்குள் தருணும் இன்னொரு ஃப்ரெண்டும் அங்கு வந்து 2 பேரையும் பிடித்து கொண்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் உங்களை பாத்துட்டு இருக்காங்க, பொறுமையா இருங்க, இல்லனா விஷயம் ரொம்ப பெருசாயிடும் என்று சொல்லி இருவரும் அவர்களை விலக்கி விட்டார்கள். மயங்க் தருணிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அஸ்வின் என்ன பேசுறான், எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப எதுக்கு அவன் என்கிட்ட தேவையில்லாம கோவப்படுறான் என்று கேட்டான். இப்போது அஸ்வின் பல்லை கடித்து கொண்டு தேவையில்லாம, நான் தேவையில்லாம காரணமே இல்லாம உங்ககிட்ட கோவப்படுறேன், நீ நந்தினிய தப்பா பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்றியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, அழகான பொண்ணுங்களை பார்த்தா நீ என்ன மாதிரி பண்ணுவ, எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு என்று சொல்லிவிட்டு அஸ்வின் மறுபடியும் கோபத்தில் மயங்கை பார்த்தான். மயங்க் அதை கேட்டு யாரு, அந்த பிச்சைக்காரி நந்தினி மேல நான் கண்ணை வச்சுட்டனா, அதனால அவ வந்து கெட்டு போயிட்டாளா? என்ன சொன்ன? அவளை பார்த்து நான் வழிஞ்சனா? அஸ்வின் நீ நல்லா யோசிச்சு பாரு, என்னோட வைஃப் அவளை விட ரொம்ப அழகு, உன்னோட வைஃப் என் வைஃப் முன்னாடி ஒண்ணுமே இல்ல என்றான். அப்படி சொல்லும் போதுதான் அதுவரை தாரிகாவோடு பேசிக் கொண்டிருந்தது மயங்கிற்கு ஞாபகம் வந்தது. அதன் பின் மயங்க் அவனுடைய போனை தேட ஆரம்பித்தான். அப்போது கொஞ்ச தூரம் கழித்து அவனுடைய போன் ஒரு டேபிளுக்கு அடியில் கிடந்தது. மயங்க் ஓடி சென்று போனை எடுத்து பார்த்தபோது அந்த போனின் ஸ்கிரீன் உடைந்து கிடந்தது. மயங்க் அதனை விரைவாக அகற்றிவிட்டு தாரிகாவின் அழைப்பை துண்டித்தான். கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்த ஸ்ருதி எதிரே தாரிகா பயத்தோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். ஸ்ருதி, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு,
விகாஷ் அண்ணனை கூப்பிடுங்க என்று சொல்லி பயந்தாள். ஸ்ருதி தாரிகா சொல்வதை கேட்டு, விகாஷ்க்கு நைட் ஷிப்டுமா, என்ன விஷயம், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க என்று கேட்டாள். தாரிகா அழுது கொண்டே போனை ஸ்ருதியிடம் கொடுத்தாள். தாரிகாவை பார்த்து கொண்டே போனில் காதில் வைத்தாள். ஆனால் அவள் காதில் வைத்தவுடன் கால் கட்டானது. இப்போது மனுவும் தாரிகாவை தொடர்ந்து அங்கே ஓடி வந்தாள். இங்கே கோவா கடல் நடுவில் அஸ்வின் மறுபடியும் மயங்கை நோக்கி கோபமாக போனான். அதன் பிறகு அஸ்வின் காலரை பிடித்து அவன் முன் நிறுத்தி, உன்னோட நந்தினியோட உண்மை நிலைமை என்னன்னு சொல்லணும்னு தான் உன்னை நான் தனியா கூப்பிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, எல்லாரும் முன்னாடியும் நந்தினியை பத்தி நான் உண்மையை சொல்ல வைக்க ஆசைப்படுற போல. அதனால என்ன, பரவாயில்ல, இந்தா இத பாரு என்று சொல்லிவிட்டு மயங்க் தன்னுடைய சட்டையின் 2 பட்டன்களை அவிழ்த்து தன் கழுத்தில் நந்தினியின் பற்களின் நீல அடையாளத்தை காட்டி, உன்னோட லவ்லி வைஃப் நந்தினி பண்ணின விஷயம்தான் இது. என்னன்னு நீயே உன் கண்ணால பாரு, உன்னோட இன்னசென்ட் பொண்டாட்டி பண்ணின வேலைய பாரு என்று மயங்க் கத்தினான். மயங்கின் கழுத்தில் இருந்த மார்க்கை பார்த்த அஸ்வின் மற்றும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மயங்க் அஸ்வினை பார்த்தபடி, எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் நம்பிக்கை இல்ல. நந்தினி மாதிரியான பொண்ணுங்களோட அழகெல்லாம் என்னை எதுவுமே பண்ணிடாது. அவ ஒரு ஏமாத்துக்காரி. அவளுக்கு ஓ மேலையும் பாசம் கிடையாது, உன்னோட ரிலேஷன்ஷிப் மேலையும் மரியாதை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலுமே உன் மேல பாசமா இருந்திருந்தா அவ கண்டிப்பா இந்த மாதிரி என்கிட்ட நடந்திருக்க மாட்டா என்று சொன்னான். அவன் அதன் பிறகு அஸ்வினியின் கண்களை பார்த்து, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே உன் பண்டாட்டியை பார்த்து அவகிட்ட உண்மை என்னன்னு கேளு. அவதான் உன்னை தூண்டி விட்டு உன்னை என்கிட்ட சண்டை போட வச்சிருக்கா. வேணும்னா ஒண்ணு பண்ணு, என்னையும் அவளையும் ஒன்னா வச்சு பேசு, அப்பதான் உனக்கு புரியும். நான் உன்கிட்ட இதை பத்தி பேசணும்னு தான் உனக்கு காலையில மெசேஜ் பண்ணினேன் என்று சொன்னான். அஸ்வின் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நீ எனக்கு மெசேஜ் பண்ணனியா, எப்போ என்று கேட்டான். மயங்க் அதற்கு, நான் மார்னிங் மெசேஜ் பண்ணேன் என்றான். அஸ்வின் அதை கேட்டவுடனே கோபமாக அங்கிருந்து கிளம்பினான். அப்போது தருண் மயங்கின் தோளை கை போட்டு, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். மயங்க் போனை பார்த்து கொண்டே, ஐ எம் ஓகே என்று சொன்னான். தருண் அங்கிருந்து கிளம்பி போனான். பாகம் 245. மயங்கிற்கு என்னவோ ஏதோ என்று தாரிகா மிகவும் பயந்து போயிருந்தாள். அதனால் ஸ்ருதி அவளை சமாதானப்படுத்தி அவளை தனக்கு பக்கத்தில் அமர வைத்தாள். ஸ்ருதி தாரிகாவிடம், கொஞ்சம் காமா இரு, விகாஷ் மயங்கிட்ட பேசிடுவாரு, அப்ப என்னன்னு தெரிஞ்சிரும். நீ இப்படி அழுதேனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க என்று சொன்னாள். தாரிகா ஸ்ருதியை கட்டி கொண்டு, இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நல்லது நடந்தா கடவுள் எப்பவுமே அதை விரும்ப மாட்டாரு. அதை எங்கிட்ட இருந்து உடனே பிடுங்கி என்னை காயப்படுத்துவாரு. போன்ல யாரோ கீழே விழற சத்தம் கேட்டுச்சு. அவருக்கு எதுவும் அடிபட்ட மாதிரி இருக்கு, என்னமோ சரியில்லை என்று பயந்தாள். ஸ்ருதியோ அவள் முதுகை தடவியபடி, கப்பல்ல இந்த மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம்தான். சில சமயம் சத்தமே கேட்காது, நெட்வொர்க் கூட கிடைக்காது. சில சமயம் மயங்கோட குரல் கூட கேட்காது. ஒரு சில சமயத்துல ரொம்ப சத்தமா கேட்கும். அதனால நீதான் தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றேன்னு நான் நினைக்கிறேன் என்றாள். இந்த பக்கம் மனு தாரிகாவை பார்த்து, அண்ணி நான் சொல்றத கேளுங்க, இந்த மாதிரி அழாதீங்க. இப்ப விகாஷ் அண்ணன் மயங்க் அண்ணாட்ட பேசிட்டு கூப்பிடுவாங்க, எல்லாம் உடனே தெரிஞ்சிரும் என்றாள். தாரிகா இருவர் சொல்வதையும் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவள் மனம் அமைதி அடையவே இல்லை. அவளுடைய பதட்டம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவளுக்கு அந்த பழைய நாளை இன்னமும் மறக்க முடியவில்லை. அவளுக்கு ஏற்கனவே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு காலேஜ் போனவள் எக்ஸாம் முடிந்து வெளியில் வரும்பொழுது அம்மாவிடமிருந்து போன் வந்தது. அவள் அந்த போனை எடுத்து அம்மாவோடு பேசினாள். ஆனால் திடீரென்று இன்னொரு பக்கத்திலிருந்து அம்மாவின் அலறல் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் அதன் பிறகு அந்த பக்கம் முற்றிலும் மௌனமாகிவிட்டது. அதனால் தாரிகா கொஞ்ச நேரம் பயத்தில் உறைந்து போயிருந்தாள். அதன் பிறகு அவள் சீக்கிரமாக தன் வீட்டிற்கு போகும்போது அவளுடைய அம்மா படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக பக்கத்து வீட்டில் சொன்னார்கள். அவளுடைய மாமாவும் அத்தையும் அடிபட்ட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனார்கள். அதனால் தாரிகாவும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாள். ஆனால் அங்கே போன போது அவள் அம்மாவை சடலமாகத்தான் பார்க்க முடிந்தது. கீழே விழுந்ததால் தலையில் ஆழமான காயம் காரணமாக அவர் இறந்து விட்டதாக டாக்டர்கள் சொன்னார்கள். தவிர அவளுடைய அம்மாவிற்கு ஏற்கனவே கிரானிக் டிசீஸ் இருந்ததால் அவர் மிகவும் வீக்காக இருந்தார். பல முயற்சிக்கு பின்னும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றார்கள். இதையெல்லாம் கேட்ட தாரிகா அதிர்ச்சியில் அங்கேயே மயங்கி விழுந்தாள். அவளுடைய அம்மா அவளுடன் போனில் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். அதுதான் தாரிகா அவள் அம்மாவுடன் பேசிய கடைசி பேச்சாக முடிந்து போனது. வீட்டை அடைந்ததும் மாமா அக்கம் பக்கத்தினரிடமும் அக்காவிடமும் கூட அம்மாவின் மரணத்துக்கு தாரிகாதான் காரணம் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் ஏன் அப்படி பேசினார்கள் என்பது
அவளுக்கு இன்னமும் புரியவில்லை. அதற்கு பிறகுதான் அவள் எதற்கும் விளங்காத பெண் என பட்டம் கட்டப்பட்டது. கல்யாண மாப்பிள்ளை சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனான். அதிலிருந்து தாரிகா தன்னால் வேறு யாருக்கும் கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று பயந்தாள். கட்டிலில் அமர்ந்த தாரிகா சிறு குழந்தை போல ஸ்ருதியின் மார்பில் ஒட்டிக்கொண்டு அம்மாவின் நினைவுகளில் மீண்டும் ஒருமுறை புலம்ப ஆரம்பித்தாள். அவளின் நிலையை பார்த்த ஸ்ருதி, தாரிகா, நீ தேவையில்லாம ரொம்ப பேனிக் ஆகுற. மயங்க் அங்க நல்லாதான் இருப்பான் என்று தாரிகாவை சமாதானம் செய்தாள். அதனால் தாரிகா மெல்ல அமைதியடைய ஆரம்பித்தாள். அதே நேரம் மயங்க் பற்றிய எண்ணங்களில் அவள் தொலைந்தும் போனாள். தாரிகாவுடைய போன் மீண்டும் அடிக்க ஆரம்பித்தது. மனு போனை எடுத்து பார்த்துவிட்டு, அண்ணி, அண்ணன் தான் கூப்பிடுறாரு என்றாள். அதனால் தாரிகா சட்டென துள்ளி எழுந்தாள். மனு போனை காதில் வைக்கும் முன் அவளிடமிருந்து போனை பிடுங்கி, மயங்க், உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல, அடி ஏதாவது பட்டுச்சா என்று கேட்டாள். மறுமுனையில் இருந்த மயங்க், தாரிகா, உனக்கு என்ன கொஞ்சம் கூட சென்ஸே இருக்காதா? தேவையில்லாம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி அவங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு தாரிகா என்று திட்டினான். மயங்கின் கோபமான பதிலால் தாரிகா பயந்தாள். ஆனாலும் அழுகையை நிறுத்தாமல், அது அங்க என்னமோ சத்தம் கேட்டுச்சுல்ல, அதான் நான் பயந்துட்டேன் என்றாள். மயங்க் மறுபடியும் கோபப்பட்டபடி, இது ஷிப் தாரிகா, இங்க அப்படிதான் கசகசன் சத்தம் கேட்கும். இதுக்காக அண்ணனை டியூட்டி நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணுவியா? அவர் இதோட என்ன 5 தடவை கூப்பிட்டாரு. ஸ்ருதி பிரெக்னண்டா இருக்காங்கன்னாவது உனக்கு தோணுச்சா? இல்லல்ல. இந்த அன்டைம்ல இன்னொருத்தங்க ரூம தட்டுறோமேனு கொஞ்சமாவது யோசிச்சியா? என் மேல அக்கறையா இருக்கேன்னு எதுக்கு வீடு முழுக்க சீன் போடுற? நாளைக்கு ஸ்ருதிக்கு வளகாப்பு வேறையாம். காலையில எல்லாருக்கும் வேலை இருக்கும். ஏன் தேவையில்லாம எல்லாரையும் டார்ச்சர் பண்ற என்று மயங்க் திட்டவும், தாரிகா தன்னுடைய தவறை உணர்ந்து, சாரிங்க, நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அம்மாக்கு கூட இப்படிதான் என்று எதையோ சொல்ல வந்து பாதியில் நிறுத்தினாள். மயங்க் அதன் பின், சாரி, நானும் சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப திட்டிட்டேன். நீ ஸ்ருதியை ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிரு. அவங்க தேவையில்லாம வருத்தப்படுவாங்க. மனுவனையும் ரூமுக்கு போய் படுங்க என்றான் மெதுவான குரலில். தாரிகா தன்னை நிதானப்படுத்த முயன்று, சரிங்க, நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் என்று சொல்லியபடி போனை கட் செய்தாள். ஸ்ருதியிடமும் மனுவிடமும் எதுவும் பேசாமல் தாரிகா தலை குனிந்து வெளியேறினாள். ஸ்ருதியும் மனுவும் அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அப்போது ஸ்ருதியின் போன் அடிக்க ஆரம்பித்தது. விகாஷ் தான் கூப்பிட்டிருந்தான். விகாஷ் ஸ்ருதியிடம், மயங்குக்கு ஒன்னும் இல்ல, சரியாயிட்டான். போன் கீழே விழுந்து ஸ்கிரீன் உடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நீயும் மனுவும் கவலைப்படாம தூங்குங்க, அவன் தாரிகாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான் என்றான். ஸ்ருதி சரி என்று சொல்லி போனை கட் செய்து விட்டு, சரி நீ தூங்கு மனு, நாம காலையில பேசுவோம் என்றாள். மனு, அப்போ சின்ன நீ ஓகே ஆயிடுவாங்களா என்று கேட்டாள். ஸ்ருதி மனுவின் தலையை தடவி, அவ சரியாயிடுவா, நீ தூங்கு, உனக்கு காலையில ஸ்கூல் இருக்குல்ல என்றாள். மனு அங்கிருந்து போன பிறகு தாரிகாவிற்கு ஏதோ உளவியல் சிக்கல் இருக்கலாம் என்று ஸ்ருதி யோசிக்க ஆரம்பித்தாள். தாரிகா ஏன் எதற்காக இவ்வளவு பயந்து போனாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம் தாரிகாவை தேடிய மனு அவள் தன்னுடைய ரூமில் இல்லாததால் மயங்க் அறைக்கு போய் பார்த்தாள். அது உள்ளுக்குள் தாழ்பால் போடப்பட்டிருக்கவே பேசாமல் தன்னுடைய ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பித்தாள். தாரிகா அவர்களுடைய ரூமுக்குள் லைட்டை கூட போடாமல் அமர்ந்திருந்தாள். அவள் மறுபடியும் தன்னுடைய அம்மாவின் இறந்து போய் கிடந்த உடலை தன் கண்முன்னே பார்த்தாள். அவருடைய மாமாவும் அத்தையும் அவளை பார்த்து திட்டினார்கள். அதன் பின் இப்போது மயங்கும் அவளை திட்டியிருந்தான். நடந்த எல்லாவற்றையும் அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். எல்லோருடைய குரலும் ஒரே நேரத்தில் அவள் காதில் ஒலித்தது. மனதில் நடக்கும் கொந்தளிப்பால் யாருடைய சத்தமும் கேட்க முடியாதபடிக்கு காதை இறுக மூடிக்கொண்டாள் தாரிகா. அதன் பின் அங்கேயே தரையில் சரிந்து அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அம்மா, நீங்க ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க? பக்கத்துல வாங்கம்மா, நாங்க வரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இங்க யாரையுமே பிடிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்கல, என் ஹஸ்பண்ட் மயங்குக்கு கூட என்ன பிடிக்கல என்று சொல்லிவிட்டு தாரிகா அழ ஆரம்பித்தாள். அதன் பிறகு அழுகையினோடே மயங்கை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். உண்மையில் மயங்க் அவளை விட்டு போனதிலிருந்து தாரிகாவிடம் மிகவும் அன்பாகத்தான் பேசிக் கொண்டிருந்தான். அவள் பேசாவிட்டாலும் கூட அவளுக்கு தினமும் கால் செய்து பேசிக் கொண்டிருந்தான். இந்த 15-20 நாட்களின் பிரிவின் தூரம் தாரிகாவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டாள். அவள் மிகவும் சந்தோஷம் இல்லாமல் இருந்தாள். மயங்கிற்கான அவளுடைய உணர்வுகளை எதையும் அவளால் வெளிப்படுத்த முடியவில்லை. அவள் மயங்கை தனக்கு உரிமைப்பட்டவனாக கருத ஆரம்பித்திருந்தாள். தாரிகாவை மயங்க் பார்த்து கொள்ளும் விதங்களால் மற்றவர்கள் தாரிகாவின் மனநிலை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. தாரிகா மயங்கை தனக்கு மிகவும் நெருக்கமான உறவாக நினைத்தாலும் அவளால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியவில்லை. மயங்க் தனக்கு பிடித்தமானவன் என்று தெரிந்ததும் கடவுள் அவனையும் தன்னிடமிருந்து பிரித்து விடுவாரோ என்று பயந்தாள். இந்த நேரத்தில் அவள் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததால்
அவள் அம்மாவை இழந்த காலத்தில் இருந்து தாரிகாவை யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் போயிருந்தது. அன்றிலிருந்தே அவள் இப்படித்தான் அடிக்கடி தனியாக பேசி அழ ஆரம்பித்திருந்தாள். அம்மா, ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க? நீங்க மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும். நீங்க என்னை விட்டுட்டு போன பிறகு அக்கா கூட என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அக்கா எனக்கு எவ்வளவு வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணி வச்சான்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நீயும் என்கிட்ட இருந்து அவரை கூட்டிட்டு போயிடாதம்மா என்று சொல்லி தனக்குள் பேசிக் கொண்டிருந்த போது அவளுடைய போன் மறுபடியும் அடிக்க ஆரம்பித்தது. தாரிகா போனை எடுத்து அது மயங்கின் கால் என்பதை பார்த்தாள். அதன் பிறகு மீண்டும் சுவரை கட்டிப்பிடித்து, பாருங்கம்மா, அவரு மறுபடியும் போன் பண்றாரு. கண்டிப்பா என்ன திட்டுவாரு. எல்லாரும் என் மேல கோபமா இருக்காங்கம்மா. இங்க எல்லாருமே கெட்டவங்க என்று சொன்னாள். அதன் பின் மீண்டும் போனை பார்த்தபடி, அம்மா, அந்த போன்ல நிறைய குரல் கேட்டுச்சு. அதை கேட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் உங்ககிட்ட கடைசியா பேசினேன்லமா, அது மாதிரியே இருந்துச்சு. அதான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இவர் அதை புரிஞ்சுக்காம என்ன திட்டணும்னே கூப்பிடுறாருமா. நான் அவரை கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னவோ ஏதோன்னு கவலைப்படுறேன். ஆனா நான் அவர் மேல அக்கறையே காட்ட மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. நான் அவர் கூட பேச போறதில்ல என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். மயங்க் 2 முறை கூப்பிட்டும் போன் எடுக்காததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தலைமுடியை பரபரவென கலைத்து விட்டான். நான் அவகிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி அவளை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல என்று நினைத்து கொண்டு டைம் பார்த்தான். இதுக்கு மேல அவளை கூப்பிட வேணாம் என்று சொல்லிக் கொண்டே படுத்தான். ஆனால் அவன் எங்கே தூங்க போகிறான்? தாரிகா செய்த பதட்டத்தால் அவனும் கொஞ்சம் நிலை குலைந்து போயிருந்தான். தாரிகாவிடம் பேசி சரி செய்ய நினைத்தாலும் அவள் அதற்கு இடம் கொடுப்பாளா என்பது தெரியவில்லை. சிதம்பர விலாஸ் வீட்டில் ஆரியன் மின்மினியை சந்திக்க பயந்து கொண்டு நைட் லேட்டாக வீட்டுக்கு வந்த போது மின்மினி தூங்கி போயிருந்தாள். ஆரியன் அவள் அருகில் வந்து மின்மினி தலையில் மென்மையாக முத்தமிட்டு கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு எதுவோ ஞாபகம் வந்தது. வேகமாக தன் சட்டை பையில் இருந்து மின்மினியின் கொலுசை எடுத்து அவள் கால்களுக்கு அருகில் அமர்ந்து போர்வையை உயர்த்தி அவள் பாதங்களை பார்த்தான். அதன் பிறகு அவள் கால்களை பார்த்து சிரித்துக் கொண்டே அவள் கொலுசை அவளுக்கு போட்டுவிட்டான். அதன் பிறகு அவள் உள்ளங்கால்களை மாறி மாறி முத்தமிட்டு அதன் பிறகு எழுந்து போய் டிரெஸ் மாத்த ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் மின்மினி அருகில் வந்து படுத்தான். மின்மினி படுக்கையின் அசைவால் அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு, வந்துட்டீங்களா என்று சோம்பலான குரலில் கேட்டாள். ஆரியன் அவள் கையை பிடித்தபடி, வந்துட்டேன், சாரி, உன்னை எழுப்பிட்டனா என்று கேட்டான். மின்மினி பாதி தூக்கத்தில், நான் தூங்கிட்டேன், ஆனா இப்ப கொஞ்சம் முழிப்பு வந்துருச்சு என்றாள். ஆரியன் அதை கேட்டு அவளை தன் கைகளில் பிடித்துக் கொண்டு முத்தமிட்டான். மின்மினி ஆரியனை அணைத்துக் கொண்டாள். அதன் பின், ஆமா, இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க என்று கேட்டாள். ஆரியன் அவளிடம், இல்லம்மா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு என்று சொன்னான். அதை கேட்டு மின்மினி அவன் மார்பில் தலை வைத்துக் கொண்டாள். அதனால் ஆரியனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நேற்று குடித்துவிட்டு மின்மினியை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பானோ என்றுதான் அவன் பயந்து கொண்டிருந்தான். நடந்த எதுவும் அவனுக்கு ஞாபகமும் இல்லை. அதனால் இன்று மின்மினி அவனை பேசியே அடித்து பலுடா ஆக்கி விடுவாளோ என்றுதான் அவன் பயந்து கொண்டு லேட்டாக வந்திருந்தான். ஆனால் அப்படி எதுவும் நடக்காததால் ஆரியன் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டான். அதன் பின் பக்கவாட்டில் படுத்து மின்மினியை வாகாக அணைத்துக் கொண்டான். இப்படி மின்மினியை அணைத்துக் கொண்டு தூங்குவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மின்மினியிடமிருந்து வெளிப்படும் வாசனை அவனுடைய மோசமான மனநிலையை கூட குணப்படுத்தும் மருந்தாக இருந்தது. அதன் பின் அவன் அனிச்சையாக அவள் உதடுகளை முத்தமிட ஆரம்பித்தான். ஆனால் மின்மினி முகத்தை உயர்த்தி அவள் கழுத்தில் முத்தமிட அவனுக்கு வாகாக வாய்ப்பு கொடுத்தாள். அப்போது ஆரியன் மின்மினி அருகில் வந்து, நீ ரொம்ப வாசனையா இருக்க, ஒரு லவ்வோட ஃப்ராக்ரன்ஸ் உங்ககிட்ட இருக்கு என்றான். மின்மினி அவனை கட்டிக்கொண்டு, ஓ அப்படியா, அதனால என்ன பெனிஃபிட் என்று விளையாட்டாக கேட்டாள். இரு, ஒவ்வொன்னா சொல்லி முடிச்சிட்டு கடைசி அதுக்கு வர என்றான் ஆரியன். அதன் பின் அவள் உதடுகளை முத்தமிட்டு, உன் லிப்ஸ் இருக்குல்ல, அது செர்ரி மாதிரி எப்பவுமே ரெட்டா இருக்கும். உன்னோட செக்ஸி ஆப்பிள் உன்னோட லிப்ஸ் தான் என்றான். மின்மினி அவன் வார்த்தைகளால் ஷாக்காகி அவன் தலையை விளையாட்டாய் தட்டினாள். அதன் பிறகு அவள் கழுத்தில் முத்தமிட்டபடி அதன் கீழே பார்த்தான். மின்மினி வெட்கப்பட்டு ஆரியனை தள்ளிவிட்டு, போதும் போதும் என்றாள். அதன் பிறகு ஆரியன் யாரோ தங்க ஸ்பூனை எடுத்து வாயில் வைத்தது போல சந்தோஷமாக இருந்தான். அவள் உதடுகளை தன் உதடுகளால் ஆழமான முறையில் அழுத்தம் கொடுத்து மிருதுவாக முத்தமிட ஆரம்பித்தாள். அதன் பிறகு முகம் முழுவதும் முத்தமிட்டு அவள் நைட்டியை உடலில் இருந்து அகற்ற நினைத்தான். ஆனால் மின்மினி அடுத்த நொடி ஆரியனின் கையை பிடித்து, ஆரியன், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், ஆனஸ்டா பதில் சொல்லணும் என்றாள். ஆரியன் கொஞ்சம் சூடானான்.
இப்போ கேள்வி கேட்கிற நேரமா மின்மினி? எதுவா இருந்தாலும் அப்புறமா கேளு என்று சொன்னபடி அவள் நைட்டியை மறுபடியும் இழுத்தான்.